ஸ்ரீ சாதுவோம் சுவாமிகள் எழுதிய ரமணவழி என்ற புத்தகத்தின் அத்தியாயம் எண் 5, தலைப்பு நான் யார் விசாரமும் நால்வகை யோகமும். மேற்கண்டவாறு நாமல்லாத நம் போர்வைகளிலிருந்து நம்மை பிரித்து கொள்ளும் முறையையே யோகங்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. யோகம் என்றால் சேர்வது என்றுதான் பொருள்படும். ஆனால் நாம் மேலே ஆராய்ந்தபடி பார்த்தால் பிரிதல் என்று அதை கூற வேண்டி வருகிறது. இவை இரண்டும், அதாவது இந்த சேர்தலும் பிரிதலும் ஒன்றே. பகவான் ரமணர் காட்டும் சுக வழியில் இதுவரை நாமல்லாதவற்றிலிருந்து பிரிதல் என்று எது கூறப்பட்டு வருகிறதோ அதுவே இன்று வரை நம்மிடை உலவும் மத சாஸ்திரங்களில் கடவுளோடு சேர்தல் என்று கூறப்பட்டு வந்திருக்கின்றது. பின் முரணான இவ்விரு சொற்களின் பிரயோகத்திற்கு காரணம் என்னவெனின், நாம் என்பதற்கு உலக மகா குருவாகிய ஸ்ரீ ரமணர் நமக்கு கொடுக்கும் அடிப்படை கருத்தோ நம் யதார்த்த சுபாவமான ஆன்ம உணர்வு. ஆனால் மத சாஸ்திரங்கள் நாம் என்பதற்கு இதுவரை கொடுத்து வந்துள்ள அடிப்படை கருத்தோ இவ்வுடலே நாம் என்னும் ஜீவபாவமே. உதாரணத்தோடு காண்போம். ஒருவன் ஓரிடத்தில் நின்று கொண்டு நான் திருவண்ணாமலைக்கு வந்தேன் என்கிறான். மற்றொருவன் ஓரிடத்தில் இருந்து கொண்டு நான் திருவண்ணாமலைக்கு போனேன் என்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். இருவரும் தாம் திருவண்ணாமலையை அடைந்ததாகிற ஒரே நிகழ்ச்சியைத்தான் குறிப்பிடுகிறார்கள். எனினும் அவ்வடைவு வந்தேன் என்றும் போனேன் என்றும் முரணான இரு சொற்களால் குறிக்கப்படுவதனால் தெரிய வருவதென்ன? முதலாமவன் இருக்கும் இடம் திருவண்ணாமலை என்பதும், இரண்டாமவன் இருந்து பேசும் இடம் திருவண்ணாமலை அல்ல, வேறெங்கோ இருந்து பேசுகிறான் என்பதும் தெரிய வருகிறதல்லவா? அதுபோலவே பரிபூரண சுகானுபவத்துக்கு வழிகேட்கும் ஒரு சாதகனின் தன்னுணர்வுக்கு, அதாவது நான் என்பதற்கு எவ்வித அடிப்படை பாவம் கொடுக்கப்படுகிறதோ அல்லது கொள்ளப்படுகிறதோ அதை பொறுத்தே உபதேச முறையும் யோகமாகவோ அதாவது சேர்தலாகவோ, வியோகமாகவோ அதாவது பிரிதலாகவோ கூறப்படுகிறது. சாஸ்திரங்களில் போதிக்கப்பட்டிருக்கும் யோகம் என்பதற்கும் பகவானால் போதிக்கப்படும் ஆத்ம விசாரத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சாஸ்திரங்கள் மனிதர்களின் மித்தை உணர்வாகிய நான் ஒரு தேகம், எனக்கு ஒரு தனி இருப்பு உண்டு என்ற ஜீவபாவ கொள்கையை அடிப்படையாக ஒத்துக்கொண்டு கர்மம், பக்தி, யோகம், ஞானம் என்ற 4 வித யோகங்களை உபதேசிக்கின்றன. பலனில் இச்சையற்று கர்மம் புரி என்கிறது கர்மயோகம். இதர பொருள்களை விரும்பாதே கடவுளையே விரும்பு என்கிறது பக்தி யோகம். இறைவனிடமிருந்து பிரிந்து நீ ஜீவனாகி சிறுமைப்பட்டு விட்டாய், அவனிடம் மீண்டும் போய் சேர் என்கிறது ராஜயோகம். நீ அவனை அறி என்கிறது ஞானயோகம். இந்த 4லும் நான் ஒருவன் இருந்து கொண்டே நிஷ்காமிய கர்மம் புரிய வேண்டும். நான் ஒருவன் இருந்து கொண்டே இறைவனை நேசிக்க வேண்டும். பிரிந்து வந்தவனாகிய நான் ஒருவன் இருந்தே அவனை போய் சேர வேண்டும். இறைவனை அறியாத நான் ஒருவன் இருந்தே அவனை அறிய முற்பட வேண்டும். இவ்வாறு இந்4 யோகங்களிலும் நான் இவன், நான் இவன், நான் இவன் அல்லது நான் இது, நான் இது, நான் இது என்று ஒரு தனிப்பட்ட ஜீவ இருப்பு அவசியப்படுகிறது. இந்த நான் இல்லாமல் எந்த யோகமும் செய்ய முடியாது. இந்த நான் யார்? இவன் இருப்பது உண்மையா? உண்மையில் இவனுக்கு ஒரு தனி இருப்பு உண்டா? இவன் நிஜமானவனா என்று முதலில் ஆராய வேண்டாமா?
இவனால் விரும்பப்படும் கடவுள் நிலைக்கு மேற்காட்டிய 4 வகை யோக முறைகளில் முயன்று பாடுபடுவதை விட இவன் தன் நிலைமை, தன் இருப்பு எது என்பதை முன்னர் ஆராய்வதே அவசியமானதும் சுலபமானதும் மேலானதும் பயனுள்ளதும் கூட. தன்னை பற்றிய சந்தேகமற்ற அறிவு ஏற்படாத வரையில் கடவுளை பற்றி எவ்வளவுதான் படித்தோ கேட்டோ தரிசனங்கள் கண்டோ அறிந்தாலும் கூட சந்தேகமும் துக்கமும் மீண்டும் மீண்டும் தனக்கு கிளம்பிக் கொண்டேதான் இருக்கும். இந்த 4 யோகங்களையும் செய்ய வேண்டிய நான் என்பது தனி இருப்புள்ள ஒரு மனிதனே, அதாவது ஜீவனே என்ற தீர்மானத்தை ஒத்துக்கொண்டுதான் சாஸ்திரங்களால் இதுவரை நமக்கு யோக உபதேசங்கள் கூறப்பட்டன. ஆனால் பகவான் ரமணரோ நம்மை இவ்விதம் ஒத்துக்கொள்ளவே விடுவதில்லை. உன் பெட்டியை நீ திறந்து பார்ப்பதற்கு முன்பே உன்னை நான் ஏழை, பணமில்லாதவன் என்று தரித்திர பட்டங்களை கட்டிக்கொண்டு வீணே கூக்குரலிடாதே. முதலில் உன் பெட்டியை திறந்து பார்க்கும் வேலையில் ஈடுபடு. பார்த்த பின் அதை பற்றி பேசலாம். அதுபோல் நீ யார் என்று உன்னை விசாரித்து அறியும் முன்பே அனாவசியமாக உன்னை நீயே ஓர் அற்ப ஜீவனாக தப்பு கணக்கு போட்டுக் கொள்ளாதே. உன்னை யார் என்று ஆராய்வதில் ஈடுபடு. அறிந்த பின் உனக்கு அதாவது கடவுள், முக்தி, சுகம் முதலியன தேவைப்படுமாயின் பார்த்து கொள்ளலாம் என்கிறார் பகவான். நம்மை உடலாக கருதும் தேகாத்ம புத்தியே ஜீவனாகும். இந்த ஜீவனின் இயல்பு என்னவென்றால் நான் இவ்வுடல் என்ற ஓர் அறிவே. இந்த நான் தேகம் என்ற அறிவு தூக்கத்திற்கு பின் உதித்தெழுகின்றது. மறுபடி தூக்கம் வரும் வரையில் வியவகரித்து இருந்துவிட்டு தூக்கத்தில் ஒடுங்குகிறது. ஆனால் இவ்வுடலோ ஜடமாகையால் நான் என்ற அறிவு அதற்கு கிடையாது. அதனால் இவ்வறிவை, அதாவது நான் தேகம் என்று எழுந்த அறிவை உடம்பு என்று கூற முடியாது. ஆனால் இது நான் என்ற அறிவு விளக்கமுடையதாக இருப்பதைக் கொண்டு இதை ஆன்மா என்று கூறலாமோ என்றால் உதிப்பதும் ஒடுங்குவதும் ஆன்ம சுபாவமல்ல. ஆன்மா உதியாமல் ஒடுங்காமல் எப்போதும் நான் இருக்கிறேன் என்று விளங்கும் சத் சித் சொரூபமாகும். ஆகையால் இந்த உதித்தொடுங்கும் நான் அறிவு ஆன்மா என்றும் கூற முடியாது. இது அறிவான ஆன்மாவுமல்ல, ஜட தேகமுமல்ல. உதித்தொடுங்கும் தேக சுபாவத்தையும் நான் என்று விளங்கும் ஆன்ம சுபாவத்தையும் கலந்து கொண்டு ஜடமான தேகத்திற்கும் சச்சித்தான ஆன்மாவுக்கும் இடையில் சித் ஜடக்கிரந்தியாய் அவை இரண்டுக்கும் அந்நியமாய் உடல் அளவே தன் அளவாக, அதாவது கால தேச வரையறைக்குட்பட்டதாக தோன்றியுள்ள ஓர் பொய்த்தோற்றம் போன்ற பொய்த்தோற்றமே இதுவாகும். இதுவே சித் சடக்கிரந்தி, பந்தம், ஜீவன், நுட்பமெய், அதாவது சூட்சும சரீரம், அகந்தை, சம்சாரம், மனம் முதலிய பலவித நாமங்களால் அழைக்கப்படுவதாகும். உருப்பற்றி உண்டாம் உருப்பற்றி நிற்கும், உருப்பற்றி உண்டு மிக ஓங்கும், உருவிட்டு உருப்பற்று தேடினால் ஓட்டம் பிடிக்கும், உருவற்ற பேயகந்தை ஓர் என்பது உள்ளது 40:25 உள்ள பாடலாகும். இது ஓர், அதாவது உடல் உருவத்தை நான் என்று பற்றி, அதாவது அபிமானித்துக் கொண்டுதான் தோன்றும். அவ்வுருவத்தை சார்ந்து நின்றுதான் இருப்பு கொள்ளும். அவ்வுருவின் சார்பையே தான் வாழ்வதற்காக உணவாக கொண்டு மிகவும் கொழுக்கும், அதாவது வளரும்.
தான் பற்றிய ஓருருவத்தை விட்டுவிட்டு மற்றொரு உடல் வடிவத்தை நான் என்று பற்றிக் கொள்ளும். இது எது அல்லது யார் என்று நாட ஆரம்பித்தால் மட்டுமே இருப்பின்றி மறைந்துவிடும். இவ்வாறு தேகமே நான் என்று எழும் அகம்பாவம் உண்மை இருப்பற்ற, உருவற்ற, கற்பிதமான வெறும் பேய் தோற்றமே என்கிறார் பகவான் ஸ்ரீ ரமணர். மேலும் இல்லாத ஒன்றை இருப்பதாக வைத்துக்கொண்டு அப்படி கற்பிக்கப்பட்ட நானுக்கு உய்வு தேடும் பொருட்டு மேற்கூறிய 4 யோக மார்க்கங்களையும் நீ ஆரம்பிக்க வேண்டி வருகிறது. செய்யும் இச்சாதனையே இல்லாத அகந்தைக்கு இருப்பை, அதாவது உயிரை கொடுக்கிறதாக ஆகும்போது பின் அது எப்படி அகந்தையை அழிக்கும்? ஆன்ம விசாரம் ஒழிந்த மற்ற எவ்வித சாதனத்தை நடத்தும் பொருட்டு மனமென, அதாவது ஜீவன் ஒன்று இருந்தே ஆக வேண்டும். மனம் இன்றி அந்த சாதனையை நடத்துவது எப்படி? மற்ற சாதனங்களால் அகந்தையை அழிக்க முயல்வது திருடனே திருடனாகிய தன்னை பிடிக்க கொத்தவால், அதாவது போலீஸ் ஆவது போலத்தான். ஆன்ம விசாரம் ஒன்றே அகந்தையோ மனமோ, அதாவது ஜீவனோ உண்மையில் இல்லவே இல்லை என்னும் சத்தியத்தை வெளிப்படுத்தும். ஆகையால் நீ இன்னும் ஆராய்ந்து காணாத இவ் அகந்தையை மறுத்து நிர்விஷயம் செய்து, அதாவது அதன் எழுச்சி எங்கிருந்து எப்படி என்று நாடுவதால் வேரோடு களைந்து சுட்டெறி. அவ்வாறன்றி அதை, அதாவது நான் யார் என்று ஆராயும் முன்பே உண்மையானதாக ஒத்துக்கொண்டால் அதுவே உனக்கு விலங்காகி இன்னும் இல்லாத தடைகளை, அதாவது காமக்ரோதிகளை எல்லாம் உனக்கு கற்பித்து பிறகு அவைகளை கடப்பதற்கென்று மேற்கூறிய வீண் முயற்சிகளையும் உனக்கு உண்டாக்கி வைக்கும் என்கிறார் பகவான். நாமல்லாத ஒன்றை நாமாக முதலில் ஒப்புக்கொண்டால்தான் அதனின்றும் முயன்று மற்றோர் உண்மைப் பொருளை போய்ச் சேர வேண்டிய யோகம் அவசியப்படும். ஒன்றை ஆராயும் முன் இப்படி தப்பாக ஒப்புக்கொள்வதே அறியாமை ஆகும். அதுவே பந்தமாகி விடுகிறது. இல்லாததை, சரியாக தெரியாததை, அதாவது பந்தத்தை ஒத்துக்கொண்டு பிறகு அதனால் விளையும் துன்பத்தை தவிர்க்க பாடுபடுவதை விட அது உள்ளதா, அது எது, அதுவாகிய இந்த நான் யார் என்று விசாரிப்பது இன்னும் ஏற்புடைய உத்தமமான காரியமல்லவா? நிற்காமிய கன்மம் செய்யாததும், கடவுளை நேசிக்காததும், கடவுளை விட்டு பிரிந்ததும், கடவுளை அறியாததுமான 4 குற்றங்களும் யாருக்கு என்றால் எனக்கு என்று ஆகும். இந்த நான் யார் என்று தன்னை ஆராய்வது ஒன்றே உண்மையில் கர்மயோகமும் பக்தியோகமும் ராஜயோகமும் ஞான யோகமுமாகிய 4 ஆகும். ஏனெனில் இவ்வாறு தன்னை யார் என்று ஆராய்ந்தால் இந்த குற்றவாளியாகிய நான் இல்லாமல் போய்விடும். இந்த நான் உண்மையற்றதாவதால் மேற்கூறிய குற்றங்கள் 4மே என்றுமே இல்லாதவனாக உணரப்படும். என்றும் ஆன்மாவாகவே நாம் விளங்குவதே உண்மை அனுபவமாகிவிடும். நான் யார் விசாரத்தின் பயனாய் இந்நிலை எய்தப்படவே பிறகு சதுர்யோக சாதனைகளையும் யார் செய்வது, ஏன் செய்வது? எனவே நான் யார் என்ற விசாரமே யோகங்கள் அனைத்தின் சாரம், அதாவது மகா யோகம் ஆகும். பகவான் ஸ்ரீ ரமணர் உண்மையான இருப்பு நிலையே, அதாவது சத்பாவத்தையே நமது அடிப்படை உணர்வாக கொண்டு தமது உபதேசத்தை, அதாவது நான் யார் என்பதை அருள்கின்றார். அதனால் அவர் ஜீவபோதமாகிய அகந்தையை, இல்லாததை ஒத்துக்கொள்ள நம்மை விடுவதே இல்லை. ஆனால் மற்ற யோக மார்க்கங்களிலோ
தற்போது நாம் ஆராயாமல் தப்பாக மேற்கொண்டுள்ள ஜீவபாவமாகிய பொய்யை நம் இருப்பு நிலையான அடிப்படையாக கொண்டே போதனைகள் தரப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் சேர்தல் அல்லது யோகம் என்று கூறப்பட்டது. எனின் வேதாந்த சாஸ்திரங்கள் தவறா? அவை முமுட்சுக்களை வஞ்சித்தனவா? சாஸ்திர வாக்குகள் பொய்யாகுமா? பகவான் ஸ்ரீ ரமணர் சாஸ்திரங்களை கண்டித்தனரா என்று சிலர் ஐயுறலாம். உண்மை அப்படி அல்ல. சாஸ்திரங்களும் பொய் கூறவில்லை. பகவான் ஸ்ரீ ரமணரும் சாஸ்திரங்களை கண்டிக்கவில்லை. உண்மை என்னவென்றால், சாஸ்திரங்களின் உட்கிடக்கையை, அதாவது மெய் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாத வெறும் சாஸ்திர படிப்பாளிகளின் வியாக்கியானங்களால் சாஸ்திரங்களின் உயிர் நாடியாகிய பாரமார்த்திக உண்மையே காலக்கிரமத்தில் உயிரிழந்தது போல் ஆக்கப்பட்டுவிட்டது. அனுபவிகளாகிய ஞானிகளிடம் சென்றே சாஸ்திரங்களுக்கு உண்மையான பொருளை கேட்டறிய வேண்டுமே தவிர, தமது மொழிப்புலமையையும் மதிநுட்பத்தையும் மட்டும் துணை கொண்டு எவரும் எந்த சாஸ்திரத்தின் மெய்நோக்கத்தையும் உணர்ந்து கொள்ள முடியாது. இரண்டொரு உதாரணங்களுடன் இதை காண்போம். தத்துவமசி, அதாவது அது நீ என்ற மகா வாக்கிய உபதேசம் கூறப்பட்டுள்ளது. அவ்வரும் பொருட்சொற்றொடரை கேட்டதும் ஒரு முமுக்ஷு என்றால் மோட்சமடைய விரும்புபவன் என்ன செய்ய வேண்டும் என்பதில் படிப்பாளிகளுக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. சாஸ்திரங்களை நன்றாக படித்துவிட்டு நூதன அர்த்தங்களுடன் பிறருக்கு பிரசங்கித்தும் உபதேசித்தும் திரியும் படிப்பாளிகள் தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, சோகம் எனப்படும் இம்மந்திர வாக்கியங்களை ஜபம் செய்து வர ஆரம்பித்து விடுகிறார்கள். அல்லது நான் பிரம்மமாய் இருக்கிறேன் என்று நினைத்து, அதாவது தியானித்து வர ஆரம்பித்து விடுகிறார்கள். அவ்வாறே அவற்றை ஜபம் தியானம் செய்யும்படி பிறருக்கு உபதேசித்தும் வருகிறார்கள். இதற்கு முன்பு நான் ஒரு ஜீவன் அல்லது மனிதன் என்று நினைத்திருந்த நினைப்புக்கு பதிலாக இப்போது நான் பிரம்மம் என்ற மற்றொரு வித நினைப்பையே மேற்கொள்கிறார்கள். இதுவும் ஒரு நினைப்பே தவிர வேறல்ல, நினைப்பற்ற நிஷ்டையல்ல. இவ்வாறு அம்மகா வாக்கியங்களை கேட்டதும் அனுஷ்டானம் செய்ய வேண்டிய முறை என்னவென்று தெரியாமல் பிழையாக கையாளப்படும் மகா வாக்கிய ஜபத்தியானங்கள் ஆண்டாண்டு தோறும் அனுஷ்டிக்கப்பட்டாலும் அனுபவ ஞானமடைவது அசாத்தியமாகி விடுவதை பகவான் அறிகிறார். உடனே அவர் அது நீ என்று சாஸ்திரங்கள் கூறினால் உடனே எது நான் யார் என்ற கவனத்துடன் தன்னை நாட வேண்டுமே தவிர இந்த தேகம் நானல்ல, அந்த பிரம்மம் நான் என்று கருதி கொண்டிருக்க வேண்டுமென்று அர்த்தமல்ல. சாஸ்திரங்கள் அது நீ என்று கூறியதன் கருத்து உடனே சாதகன் நான் யார் என்று தன்னை நாட வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் அவ்வாறன்றி அது நான், சோகம், அகம் பிரம்மாஸ்மி என்று அவற்றை ஜபத்தியானமாக்கி விடுவதால் அவைகளை கூற வந்த சாஸ்திரங்களின் நோக்கம் பாழாயிற்று. சாதகர்களும் பயன்பெற முடியாமல் போயிற்று அல்லவா? ஆனால் பகவான் இவ்வாறு உடனே நான் யார் என்ற தன்னாட்டத்திற்கு சாதகர்களை திருப்புவதால் சாஸ்திரங்களின் நோக்கத்தை நிறைவேற்றி அவைகளுக்கு புத்துயிர் அளிப்பதாகிறதே தவிர கண்டிப்பதாக ஆகுமா? ஆகாது. மேலும் ஓர் உதாரணத்துடன் ஆராய்வோம். ஓர் சிறுவன் தந்தையுடன் அந்தி வேளையில் உலாவச் சென்றான். அங்கே கிளைகளெல்லாம் வெட்டப்பட்டு நின்றதோர் அடிமரத்தைக் கண்டான். அப்பா, அதோ ஓர் பிசாசு என்று கூறி பயந்தான்.
தந்தைக்கோ அது வெறும் அடிமரம் என்ற உண்மை தெரியும். அதனால் அவர், ஓஹோ, அந்த பிசாசா, அது உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் இருக்கிறேன், பார்த்துக் கொள்கிறேன், வா என்று கூறி அழைத்து வந்து விட்டார். தந்தையின் வார்த்தைகளை கேட்டதும் பையன், நம் அப்பா இந்த பிசாசை விட பலசாலி போலிருக்கிறது, அதனால்தான் அது என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினான் என்று அர்த்தம் பண்ணிக் கொண்டு விட்டான். இது யோக வேதாந்த சாஸ்திரங்களை படித்ததும் படிப்பாளிகள் அர்த்தம் பண்ணிக் கொண்ட விதத்திற்கு சமமாகும். மறுநாள் மாலையில் அவன் அதே வழியாக தன் ஆசிரியருடன் உலாவச் சென்றான். அன்று பையன், ஐயா, அதோ பாருங்கள், அங்கு ஒரு பிசாசு இருக்கிறது, நேற்றும் பார்த்தோம் என்றான். ஆசிரியர் இவனது அறியாமைக்கு இறங்கி, அது பிசாசல்ல என்றார். பையனோ, அல்ல அல்ல, நேற்று என் அப்பாவும் பார்த்தார், அந்த பிசாசு ஒன்றும் செய்ய முடியாதபடி நான் பார்த்து கொள்வதாகவும் கூறினார். நீங்கள் பிசாசே இல்லை என்கிறீர்களே என்றான். ஆசிரியர் லேசில் விடுபவரா? அடே, அருகில் போய் நீயே பார், இதோ விளக்கை காட்டுகிறேன், அது பிசாசாய் இருந்தால் பிறகு நான் அதை பார்த்து கொள்கிறேன் என்றார். அத்தந்தையின் வார்த்தைகளைப் போன்றவை சாஸ்திரங்கள். தந்தைக்கு அது பிசாசல்ல என்பதும் தெரியும். அதுபோலவே சாஸ்திரங்களை அருளிய மகான்களுக்கும் அகந்தை, உடல், உலகம் ஒன்றும் உண்டாகிவிடவில்லை என்ற பாரமார்த்திக உண்மை தெரிந்ததே. பையனின் அன்றைய பயந்த நிலையில் அதை ஆராய்ந்து பார்க்க அவன் தகுதியற்றதாயிருந்ததைக் கண்டு தந்தை அவன் ஏற்றுக்கொண்ட பொய்பாவமாகிய பிசாசை தானும் உண்மை என்று ஒத்துக்கொள்வதைப் போல நடித்து அவனிடம் பேசினார். அப்படி பேசும்போது கூட அவர் பொய் சொல்லவில்லை. அவனது பயத்தை உடனடியாக நீக்குவதற்காக அந்த பிசாசு உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றே கூறினார். அது உண்மையே. ஆனால் மறுநாள் ஆசிரியர் கூறியதுதான் பாரமார்த்திக உண்மை. அது பிசாசல்ல என்று கூறி தந்தையின் வாக்கை பொய்யாக்குவது போல மேற்பார்வையில் காணப்படினும், தந்தை கூறிய அது உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற கருத்தையே, அதாவது அது மரம்தான் என்று பிரத்யட்சமாய் அவனையே அறிய வைப்பதால் இன்னும் ஊர்ஜிதப்படுத்துகிறார் அல்லவா? தந்தையின் நோக்கத்தை நிறைவேற்றுவதால் ஆசிரியரின் கூற்று தந்தையின் வாக்குக்கு புத்துயிர் கொடுக்கிறதல்லவா? இவ்வாறு உணர்ந்து கொள்ளாமல் அந்த பையன் அப்பாவை ஆசிரியர் கண்டிக்கிறார் அல்லது அப்பா பொய் கூறினார் என்றெல்லாம் தீர்மானம் செய்வானாயின் அது பெரும் பிழை. அதுபோலவே பகவானும் சாஸ்திரங்களை கண்டிக்கவும் இல்லை, பொய்யாக்கவும் இல்லை, சாஸ்திரங்கள் பொய் கூறவும் இல்லை. அவ்வாறு வாசகர்கள் யாராவது பகவானைப் பற்றி நினைப்பார்களானால் அவர்கள் கதையில் கண்ட பையனைப் போல தவறான முடிவுக்கு வருபவர்களே ஆவர். கைவல்ய நவநீதம் என்ற ஞான நூல், ஞானிக்கு ஞானத்தால் சஞ்சித கர்மம் எரிக்கப்படுகிறது. அவனை தூற்றுவோர் போற்றுவோரால் ஆகாமிய கர்மம் ஏற்றுக்கொள்ளப் பெற்று அவனுக்கு இல்லாததாகிவிடுகிறது. விஞ்சின பிராரப்தத்தின் வினை அனுபவித்து தீரும். பிராரப்த கர்மம் மட்டும் அவனது உடல் வாழ்நாளில் அனுபவிக்கப்பட்டு முடிந்துவிடும் என்று கூறிற்று. ஆனால் பகவானோ, சஞ்சிதவாகாமியங்கள் சாராவாம் ஞானிக்கூல் விஞ்சுமெனல் வேற்றார்க்கேல் விக்குவிளம் புஞ்சொல்லாம் பர்த்தா போய் கைமையுறா பத்தினியஞ்சாதது போல் கர்த்தாபோ மூவினையுங் கான் என்று தீர்ப்பளிக்கின்றார். ஞானிக்கு பிராரப்தம் மாத்திரம் உண்டு என்று இதற்கு முன் ஞான சாஸ்திரங்களில் கூறப்பட்டதை வேற்றார் கேள்விக்கு விளம்பும் சொல் என்றார் பகவான். அதாவது ஞானமே ஞானி, நர வடிவமன்று
என்ற உண்மையை கிரகிக்க முடியாமல் அசரீரியாகிய, அதாவது ஞானத்தையும் ஞானியையும் ஒரு சரீரியாகவே, ஒரு தேகமாகவே, ஒரு தனி வியக்தியாகவே எண்ணிக் காண்கின்ற, அதாவது முதல் நாள் அடிமரத்தைக் கண்டு பிசாசென்று பயந்து மயங்கியிருந்த பையனைப் போன்ற நிலையிலுள்ள பாமரர்களையே இங்கு வேற்றார் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனெனில் அத்தகையோர் ஞானி எப்படி நடப்பான், எப்படி செய்வான், எப்படி வாழ்கிறான் என்றெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்பார்களாகையால் அவர்களுக்கு தேகான்ம பாவமற்ற ஓர் இருப்பு, அதாவது சத், புரியா புதிர் ஆகும். அதனால் அவர்களை வேற்றார் என்று குறிப்பிட்டு அவர்களுக்கு அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று காட்டுகிறார் பகவான். அவ்வாறன்றி பாரமார்த்திக உண்மையை உள்ளபடி அறிந்து கொள்ளும் தீரத்தோடு வந்தணுகும் நன்முமுட்சுக்களே உற்றாராதலின் அவர்களுக்கு உண்மையை ஒளிக்காமல் பர்த்தாவோய் கைமையுறா பத்தினியஞ்சாதது போல் கர்த்தாவோ மூவினையும் காண் என்று 3 மனைவியருள்ள ஒரு கணவன் இறந்தால் மூவரும் கைமை அடைவரேயன்றி ஒருவரும் மிஞ்சார். அதுபோல் கர்மங்களை செய்தவனாகிய ஜீவன் கர்த்தருவம் அழிந்தவுடன் ஆகாமிய சஞ்சித பிராரப்தம் 3ம், அதாவது போக்தாவின்றி அனுபவிப்போரின்றி அழிகின்றன என்று பகவான் கூறுகிறார். இதனால் பகவான் கைவல்யத்தை கண்டித்ததாகுமா? அதில் அன்று அவ்வாறு கூறப்பட்டதும் ஏன் என்று தெளிவாக இப்பாடலால் பகவான் விளக்குவதால் இது கண்டனம் ஆகாது. மக்கள் சமூகத்தின் அறிவு முன்னேற்றத்திற்கு பரிபாக காலத்திற்கு ஏற்ப ஒரே பரம்பொருள் வேத ரிஷிகளாகி சாஸ்திரங்களை அருளியது. பிறகு அப்பரம்பொருளே ஞானாசிரியர்களாய் வெளிப்பட்டு ஆதியில் தாம் அருளியதும், ஆனால் தக்கவாறு விளங்கிக் கொள்ளாமல் குயுக்திகளால் திரித்து மலினமாக்கப்பட்டதுமான தனது பேருண்மையை அவ்வக்கால மக்களின் அறிவெழுச்சிக்கேற்ற புது புது வழிகளில் தெளிவாக்கி புத்துயிரூட்டி போதிக்கின்றது. ஆகவே அவ்வக்காலங்களில் வந்து அவதரிக்கும் அதே பரம்பொருளால் அருளப்பெறும் நூதன உபதேச முறைகள் எவையும் பண்டை உயர் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அமைவனவே தவிர நிராகரிப்பதற்காக அமையா. இக்கருத்தையே இயேசு கிறிஸ்து "I am not come to contradict but to fulfill", அதாவது நான் நிராகரிப்பதற்கல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்றார். ஆனால் சாஸ்திர ஜால மகாரண்ய இருளின் கவர்ச்சியால் மயங்கி சாஸ்திரப்பற்று மட்டுமே தவிர பயனை அனுபவிக்கப் பெறாதவர்களாயும் சாஸ்திரங்களை தம் புத்தி சாமர்த்தியத்தால் வியாக்கியானங்கள் எழுதுவதற்கும் மேடை பிரசங்கங்கள் நிகழ்த்துவதற்கு மட்டுமே உபயோகித்து புகழ் பெற்றவர்களாயும் உள்ள சாஸ்திர மேதைகளின் கண்களுக்கு சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள சுற்று வழிகளை திருத்தி அமைத்து சாதகனுக்கு நேராகவும் எளியதாகவும் வழிகாட்டி அருள்கின்ற பகவான் ஸ்ரீ ரமணரது புரட்சிகரமான உபதேசங்களைக் கண்டதும் அவை சாஸ்திரங்களை கண்டிப்பது போல் தோன்றுமே தவிர சாஸ்திரங்களின் மெய்ப்பயனை அடைய விரும்பும் உண்மை முமுட்சுக்களுக்கு பகவானது உபதேசங்கள் யாவும் சாஸ்திரங்களுக்கு புத்துயிரும் புதுப்பெருமையும் தருவதற்காக அவைகளின் சிரமேல் அனுபவிக்கப்பெற்ற சிரோரத்தினங்களாகவே காணப்படும். சாஸ்திரங்களுக்கும் பகவானுக்கும் இந்த போதனா முறையிலுள்ள வித்தியாசமானது உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்த அடிப்படை பாவம் கொடுக்கப்படுகிறதோ அதை பொறுத்ததே ஆகும். இதனால்தான் இதர சாஸ்திரங்களை படித்து சாதனானுஷ்டானம் செய்து வரும் முமுட்சுக்கள்
தவம் தவம் என்று எம்முயற்சியையெல்லாம் சிலாகிக்கும் நோக்கத்துடன் பகவானிடம் வந்து வினவிய போதும் பகவான் அவர்களது அடிப்படை பாவத்தை மாற்றியமைப்பது ஒன்றையே தனது உபதேசக் குறிக்கோளாக கொண்டு விடை கூறி வந்தனர். சர்க்குருவின் இந்த நோக்கத்தை தெளிந்த கூர்ந்த மதியால் தெரிந்து கொண்ட உத்தம சீடர்கள் அக்கணத்திலேயே தமது பிழையான அடிப்படை பாவத்தை, அதாவது ஜீவபாவத்தை நாடி விசாரிக்கும் முறையில் ஈடுபட்டவர்களாய், தாம் அதுகாரும் தவம் என்று செய்து வந்த காரியங்களில் முயலாமலும் அத்தவச் சாதனைகளால் ஏற்பட்டிருந்த சந்தேகங்களையே மீண்டும் வினவாமலும் பேரோய்வு கொண்டனர். அந்த பேரோய்வு பகவானது சந்நிதியில் புதிதாக வந்தடையும் பலராலும் அடிக்கடி அனுபவிக்கப்பட்டதாக கேள்விப்படுகிறோம். ஆயினும் அவ்வோய்வின் சகாயத்தால் மேன்மேலும் தன்மை உணர்வை நாடி ஆழ்ந்து மூழ்குவோரே, அதாவது நல்ல முமுட்சுக்களே, நிரந்தர சாந்தியை சுயார்ஜிதமாக்கிக் கொண்டனர். அவ்வாறன்றி தமது அடிப்படை பாவத்தை மாற்ற விரும்பும் பகவானது நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாதோர் மேலும் மேலும் தமது தேகான்ம பாவத்திற்கு பொருந்தியதாக தாம் படித்த சாஸ்திரங்களில் எழுகின்ற சந்தேகங்களை திரும்பவும் திரும்பவும் கேட்டு வந்தனர். தம் வழிக்கு வராத அவர்களது தடுமாற்றத்தைக் கண்ட பகவான் சில சந்தர்ப்பங்களில் அவர்களது நிலைக்கு இறங்கி சாஸ்திரங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளது போலவே, அதாவது அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள பொய் ஜீவபாவத்திற்கு ஏற்றபடி சாஸ்திர சந்தேக நிவர்த்திகளை சாஸ்திர பரிபாஷையிலேயே கூறுவதும் உண்டு. இதனால் பகவானது நேர் உபதேசங்கள் அவை ஆகிவிடா. பகவான் மௌனமாயிராமல் பேசத் தொடங்கிய காலம் முதல் கடைசி வரையில் பகவானுடன் சம்பாசனை வடிவில் உரைநடையிலானாலும் சரி, செய்யுட்களிலானாலும் சரி, வெளிவந்துள்ள புத்தகங்கள் பலவற்றும், அதாவது ஸ்ரீ ரமண கீதை, டாக்ஸ் வித் ஸ்ரீ ரமண மகரிஷி, டே பை டே வித் பகவான், மகரிஷி வாய்மொழி முதலிய சம்பாசனை நூல்களில் இத்தகைய கேள்விகளும் பதில்களும் அடிக்கடி வந்திருப்பதும், அவைகள் ஏன் வந்தன என்பதும், அவைகள் ஏன் அவ்வாறு விடையளிக்கப்பட்டன என்பதும் அவைகளை ஊன்றி நோக்குவோர்க்கு உணர்வாகும். நான் யார் உபதேச வடிவை கொண்ட பகவானது சத்பாவ அடிப்படைக்கும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள தவங்களில் முயலும் தேகபாவ அடிப்படைக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக காட்டக்கூடிய ஓர் நிகழ்ச்சியை நோக்குவோம். பகவானது சீடருள் சிறந்த ஆரிய கவியும் உணவாதிகளை ஒடுக்கி மிக சொற்ப அளவு உணவிலேயே வாழும் தவத்தில் வல்லவருமான காவிய கண்ட கணபதி சாஸ்திரிகள் ஒரு முறை பகவானை அணுகி, நாம் வாழ்வதற்கு 1 மாதத்திற்கு 3 ரூபாய் போதும் என்று தோன்றுகிறது என்றார். உடனே பகவான், நாம் வாழ்வதற்கு இவ்வுடல் கூட அவசியமில்லையே, 3 ரூபாய் எதற்கு என்றார். இச்சம்பாஷணையின் உட்பொருள் நன்றாய் உணரப்பட வேண்டியதாகும். அதாவது அந்த சீடர் நாம் வாழ என்று குறிப்பிட்ட போது உடல் வாழ என்ற கருத்திலேயே கூறினார். அதாவது உடலையே நாமாகக் கொள்ளும் அடிப்படை பாவம் அச்சொல்லில் நன்கு விளங்குகிறது. பகவான் நாம் வாழ என்று குறிப்பிட்ட போது பஞ்ச கோஷங்களுமற்ற சுத்த அறிவையே நாம் என்று கொண்டுள்ள ஆன்மபாவம் விளங்குகிறது. இதிலிருந்து இருவருக்கும் தமது இருப்புணர்வை, அதாவது அடிப்படை பாவத்தை பற்றிய அனுபவம் யாதென விளங்குகிறதென்றோ. இவ்வாறு பகவான் கணங்கூட தவறாமல் எப்போதும் தன் உண்மையில் திரிபில்லாதவராய் இருந்து கொண்டு தன்னை அடுத்த அடியார்களையும் பொய் உணர்வான தேகாத்ம புத்திக்கு சிறிதும் இடம் கொடாதபடி தடுத்து உபதேசித்து வந்திருக்கின்றனர் என்பது தெரிகிறதென்றோ.
இதனால்தான் பகவான் ஸ்ரீ ரமணரது உபதேசங்கள் இதுவரை அபியாசிக்கப்பட்டு வந்த நமது ஆன்ம சாதனங்களினின்றும் ஓர் புரட்சிகரமான தனிப்பட்ட சிறப்பும் தெளிவும் சத்தியமும் பொருந்தியதாக விளங்குகின்றன. ஆத்ம விசாரத்தை தவிர மற்ற எல்லா சாதனங்களும் நான் இவ்வுடல், நான் இன்னார் என்ற வடிவத்தில் எழுந்துள்ள ஓர் அளவுக்கு உட்பட்ட தனி வியக்தி அல்லது அகந்தையானது உண்மையுறுப்புள்ள ஒன்று என்றும், இந்த அற்ப விருத்தி ரூப ஜீவன் அந்த இதர சாதனைகளில் ஒன்றை புரிவதனாலேயே ஆன்மாவை அடைந்துவிட, அதாவது மனோநாசம் அல்லது தன்வியக்தி நஷ்டம் முடியும் என்றும் ஓர் தவறான கருத்தை அடிப்படையாக கொண்டவைகளே. ஆனால் ஒருவன் அளவுக்குட்பட்ட ஓர் தனி வியக்தியாகிய அகந்தை அல்லது மனமாகிய நான் உண்மையிருப்புள்ளவன் என்று நம்பி ஒத்துக்கொண்டிருக்கும் வரையில் அவனால் செய்யப்படும் எந்த காரியமும் சாதனமும் அவ்வகந்தை தனியிருப்பை பொய்யானது என்று காட்டிக் கொடுக்கவே முடியாது. இது குறித்தே ஸ்ரீ பகவான் ஸ்ரீ மகர்ஷ வாய்மொழி என்ற நூலின் 2ஆம் பாகம் முதல் அத்தியாயத்தில் சர்வ பரிபூரண சத்தத்துவமாகவே இருக்கும் உன் இயற்கை உண்மையை குறுக்கிக் கொண்டு, பிறகு நான் ஓர் வியஷ்டி ஜீவன் எனத் துன்பம் மிகப்படுகிறாய் மற்றும் இல்லாதவையும் தலைகளை கடப்பதற்காக ஏதோ ஒரு சாதனையையும் கையாள்கிறாய். இங்கே உன் சாதனையே உன் தலைகளை யதார்த்தம் என ஒத்துக்கொள்வதாயிருப்பதால் அவைகளை கடக்க அது எப்படி உதவும்? ஆத்ம விசாரம் ஒழிந்த மற்ற சாதனங்களால் ஆன்மாவை அறியவோ அல்லது அகந்தையை ஒழிக்கவோ முடியாது. திருடனை பிடிக்க திருடனே கொத்தவால், அதாவது போலீஸ்மேன் ஆவது போலத்தான். ஆத்ம விசாரம் ஒன்றே அகந்தையோ மனமோ உண்மையில் இல்லவே இல்லை என்னும் சத்தியத்தை வெளிப்படுத்தி கைவல்யமான ஆத்மாவின் சுத்த நிர்விசேஷ ஸ்திதியை உணரச் செய்ய முடியும் என்று கூறியுள்ளார். மற்ற சாதனங்களால் அகந்தையை அழித்துவிட முயல்வது ஒருவன் தன் நிழலை புதைத்துவிட எண்ணி குழி தோண்டி குழிக்குள் தன் நிழல் இருப்பதைக் கண்டு உடனே மண்ணை போட்டு குழியை மூடி அந்த நிழலை புதைத்துவிட முயல்வது போன்று வீணே ஆகும். அகந்தை அல்லது மனமாகிய தன் தனி இருப்பை சந்தேகிப்பதோ விசாரிப்பதோ ஆன்ம விசாரத்தால் தான் நடைபெற வேண்டியிருப்பதால் ஆன்ம விசாரம் ஒன்றே அகந்தை அல்லது மனதின் பொய்யிருப்பை வெளிப்படுத்தி நமது எல்லையற்ற இயல்பான உண்மை சொரூபத்தை உணர வைக்கும். மற்ற எந்த ஒரு சாதனையை ஒருவன் பயின்றாலும் ஆன்ம சாட்சா்காரத்தை பெற விரைவிலோ தாமதித்தோ ஆன்ம விசாரத்திற்கே வந்தாக வேண்டும். ஏனெனில் நான் யார் என்ற விசாரத்தால் அவ்வகந்தை அல்லது மனம் என்பது என்னவென்று ஆராயாமல் அது உண்மையில் இருப்பற்ற வெறும் பொய்த்தோற்றம் என்பதை எப்படி உணர முடியும்? அதை பொய்யிருப்பாக உணராத போது எல்லையற்ற சத்திய சொரூபமான ஆன்மாவில் நிஷ்டை கூடி ஸ்திரமாக நிலை பெற எப்படி முடியும்? தானுதிக்கும் ஸ்தானமதை நாடாமல் தானுதியா தன்னிலைப்பதி சார்வதவன் சாராமல் தானதுவாம் தன்னிலையில் நிற்பதவன் சாற்று. உள்ளது 40:27. ஆகையால் ஆன்ம விசாரம் தவிர மற்ற சாதனைகள் யாவும் ஒவ்வொரு முடிவில் ஆன்ம விசாரத்தின் அவசியத்தை காட்டிக் கொடுத்து ஆன்ம விசாரத்திற்கே ஒருவனை கொண்டு போய் விடுமே தவிர, அதாவது உபநதிகள் மூல நதியில் போய் சேருவது போல, நமது முடிந்த லட்சியமான ஆன்மஞான சாகரத்தில் தாமே நேராக கொண்டு போய் சேர்ப்பன அல்ல. இங்கு சிலர் ஆன்ம விசாரம் ஒன்றே நேராக ஆன்ம ஞானத்திற்கு இட்டுச் செல்லும் என்று ஸ்ரீ பகவான் அடிக்கடி கூறுவது உண்மையே ஆயினும்
டாக்ஸ் வித் ஸ்ரீ ரமண மகரிஷி போன்ற ஸ்ரீ பகவானது சம்பாஷணைகளை குறிப்பெடுத்து தொகுக்கப்பட்ட சில புத்தகங்களில் பல இடங்களில் ஸ்ரீ பகவான் மந்திர ஜபம், தியானம் இவைகளும் ஒருவனை அதே குறிக்கோளை அடைவிக்கும் என்று ஒப்பம் தெரிவிப்பதாக படிக்கின்றோமே. பகவத் சம்பாஷணைகளை காட்டும் நூல்களில் இவ்விதம் உபதேச முரண்பாடு தோன்றுவதற்கு காரணம் என்ன என்று கேட்பதுண்டு. பகவானது சம்பாஷணைகளில் இவ்வித தோற்றமாத்திர உபதேச முரண்பாடுகள் காணப்படுவது உண்மையே. ஏனெனில் ஸ்ரீ பகவான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வெறும் கொள்கைக்காரரோ, மியர் பிலாசபர் அல்லது ஒரு மத போதகரோ அல்ல. மெய்ப்பொருளை அது உள்ளவாறே நேரே யாதொரு பண்டை சாதனை முறையையும் கையாளாமலேயே தமது சுகானுபவத்தில் கண்டு தெளிந்தவர். அவர் தாம் கண்ட உண்மைக்கு எந்த ஒரு மத சாதனையையும் பின்பற்றியதில்லையாதலால் தாமாகவே எவ்வொருவருக்கும் எவ்வொரு பண்டை வழியிலும் வழிகாட்டியாகவோ குருவாகவோ இருக்க முனைந்ததில்லை. ஆனால் பல மத கொள்கைகளையும் ஜபத்தியான யோகாதி சாதனைகளையும் முன்பே மேற்கொண்டிருக்கும் சாதகர்கள் தம்மிடம் வந்து உதவி நாடி நிற்கும் போது அவரவர் வழியிலேயே அவரவரது அறிவு திறமைக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றவாறே தூண்டி மேலே செல்ல வழிகாட்டுவதுண்டு. ஒருமுறை ஒருவர் மக்கள் அனைவரின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பொதுவான உபதேசமாக எதை செய்யலாம் என்று கேட்டபோது ஸ்ரீ பகவான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனப்போக்கிற்கும் பக்குவத்திற்கும் நம்பிக்கைக்கும் ஏற்ப உபதேசமும் மாறுபட்டே ஆக வேண்டும். எல்லா மக்களுக்கும் ஒரே உபதேசம் பொருந்தாது என்று கூறி அருளினார். கீழ்வரும் ஒரு நிகழ்ச்சி இதனை நன்கு விளக்கும். மலை மீது ஸ்ரீ பகவான் வசித்திருந்த காலத்தில் காவியகண்ட கணபதி சாஸ்திரிகள் என்ற ஒரு ரமண பக்தரது குமாரனான மகாதேவன் என்னும் இளைஞர் ஒருமுறை ஸ்ரீ பகவானிடம் தனியே வந்து, பகவானே, மந்திரேஸ்வரர் என்று அழைக்கப்படும் என் தந்தை எனக்கு இது முக்தியை தரும் என்று கூறி சக்தி பஞ்சாக்ஷரி என்றொரு மந்திரத்தை உபதேசித்திருக்கிறார். இதை ஜபித்தால் முக்தி கிடைக்குமா என்று தங்களை கேட்டறிந்து கொள்ள வந்தேன் என்றார். ஆகா, அதுவே உயர்ந்த மந்திரம், முக்தியை கொடுக்கும் என்று ஸ்ரீ பகவான் கூறினார். விவரம் அறியாத அவ்விளைஞர், அப்படியானால் பகவானே, தாங்களும் இதைத்தான் ஜபம் செய்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு பகவான், ஆமாம், அதைத்தான் நானும் செய்கிறேன் என்று விடையளித்து அவ்விளைஞரை தேற்றி அனுப்பிவிட்டார். பிற்காலத்தில் ராமநாமம், காயத்ரி போன்ற மந்திரங்களை ஜபிக்கும் பக்தர்கள் தம்மிடம் வந்து வினவிய போது அவைகளே மிக உயர்ந்த மந்திரங்கள் என்று ஸ்ரீ பகவான் சிலாகித்து கூறிய வசனங்கள் பகவத் வசனாமிர்தம், டாக்ஸ் வித் ஸ்ரீ ரமண மகரிஷி போன்ற நூல்களில் நாம் காண கிடப்பதும் இதற்கு சான்றானவாம். ஆகையால் பக்தர்களால் குறிப்பெடுக்கப்பட்ட பல்வேறு பகவத் சம்பாஷணை நூல்களை படிக்கும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஸ்ரீ பகவான் அளித்த விடைகள் அந்தந்த தனித்தனி ஒரு மனிதருக்கு மட்டுமே பொருந்தக்கூடியவை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கேள்வி கேட்கும் அன்பர் அகந்தையின் உண்மையை சந்தேகிக்க தக்க சிறந்த பக்குவியாயிருப்பாராயின் அப்போதெல்லாம் ஸ்ரீ பகவான் ஆன்ம ஞானமடைய நேர்வழியான ஆன்ம விசாரத்தையே தகுந்த ஒரே வழியாக உபதேசிப்பார். அன்றி இவ்வுண்மையை புரிந்து கொள்ள மாட்டாத பக்குவ குறைவினராயிருப்பாராயின் தமது பரிசுத்த நேர் உபதேசத்தை கேள்வி கேட்போருடைய
மனப்பரிபக்குவத்திற்கு ஏற்ப மலினப்படுத்தி, அதாவது டைலூட் கொள்ளவே நேர்ந்திருக்கிறது. ஸ்ரீ பகவான் அத்தகைய மந்த அதிகாரிகளாகிய அபக்குவிகள் தத்தம் ஜீவத் தனித்தன்மையின் வியக்தியின் பொய்மையை சந்தேகிக்க தயாராகவும் இல்லை, விரும்பவும் இல்லை என்பதை அறிந்து, அவர்கள் அதுவரையில் செய்து கொண்டு வந்திருக்கும் கர்மானுஷ்டானங்கள், பூஜை, ஜபம், தியானம், யோகம் இவைகளையே செய்து வரும்படியும், அவைகளையே ஆன்ம விசாரம் தரக்கூடிய குறிக்கோளை தந்துவிடும் என்று கூறி உற்சாகப்படுத்தி, தாம் அவர்களது சாதனைக்கும் அங்கீகாரம் கொடுப்பது போல் நடந்து கொள்வதும் உண்டு. இவ்வாறு ஸ்ரீ பகவான் பக்குவமற்றவர்களின் கேள்விகளுக்கு இறங்கி தனது உயரிய உபதேசத்தை டைலூட், அதாவது மலினப்படுத்தி கொண்டு விடையளித்ததற்கு 2 நல்ல உதாரணங்கள் ஸ்ரீ ரமண கீதையில் உள்ளன. அந்நூலின் 3வது அத்தியாயத்தில் தனதுண்மையை உணர்வதற்கான உபாயம் சுருங்கக்கூறின் எது, மிக உயர்ந்ததான அகநோக்கம் எம்முயற்சியால் கைகூடும் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஸ்ரீ பகவான் கூறியதாக கொடுக்கப்பட்ட விடையாவது: நினைப்பனைத்தையும் விஷயங்களினின்றும் முழு முயற்சியுடன் திருப்பி சலனமும் உபாதியும் அற்ற ஆன்ம நாட்டத்திலேயே நிலைபெறச் செய்ய வேண்டும். தனதுண்மையை உணர்வதற்கான உபாயம் சுருங்கக்கூறின் இதுவே ஆகும். இம்முயற்சி ஒன்றிலேயே மிக உயர்ந்த அகநோக்கம் சித்திக்கும். இதில் முதலில் திட்டவட்டமாக ஸ்ரீ பகவானது நேர் உபதேசம் கூறப்பட்டு விடுகின்றது. இவ்வாறு ஆன்ம விசாரம் ஒன்றே அதற்கு வழி என்று தெளிவாக கூறிய பிறகும், அக்கேள்வியாளர் ஸ்திரமானதும் உபாதியற்றதுமான கேவல ஆன்ம நாட்டத்தால் ஆன்ம சித்தி கைகூடுவது போலவே, மந்திர ஜபங்களை ஜபிப்பதால் ஆன்ம சித்தி கைகூடுமல்லவா என்று மீண்டும் கேட்கிறார். ஆன்ம விசாரம் ஒன்று மட்டுமே அந்நிலையை எய்துவிக்கும் என்று தான் கூறியதை இக்கேள்வியாளர் விரும்பவோ ஒத்துக்கொள்ளவோ தயாராக இல்லை என்பதை இதனால் அறிந்து, ஸ்ரீ பகவான் தமது பரிசுத்த நேர் உபதேசத்தை கேள்வியாளருக்காக மலினப்படுத்தி, சலனமற்ற மனத்தால் இடையறாது மந்திரங்களையோ பிரணவத்தையோ ஜபிப்பதால் சிரத்தையாளருக்கு ஆத்ம சித்தி கைகூடும், மந்திரங்களையோ அல்லது பிரணவத்தை மாத்திரமோ ஜபிப்பதால் நினைவு விஷயங்களினின்று திருப்பப்பட்டு தனது உண்மை மயமாகிவிடும் என்று கூற வேண்டி நேர்ந்தது. இது போன்றே ஸ்ரீ ரமணகீதையின் 7வது அத்தியாயத்தில் ஸ்லோகம் எண் 6லும் 7லும் சர்வ துக்க நிவர்த்தியே ஆத்ம விசாரத்தின் பயனாம். பலன் அனைத்தின் முடிவு இது. இதனினும் சிறந்த பலன் எதுவும் இல்லை. மற்ற உபாயங்களால் அற்புத சித்திகளை பெறலாம் எனினும், அவற்றை அடைந்தவனும் முடிவில் ஆன்ம விசாரம் ஒன்றிலேயே முக்தி அடைய முடியும் என்று ஸ்ரீ பகவானால் அழுத்தமாக கூறப்பட்டும் கூட, அதில் திருப்தியோ இஷ்டமோ இல்லாததால் கேள்வியாளர் முக்திக்கு ஆன்ம விசாரத்தை தவிர வேறு ஏதாவது மார்க்கம் ஒன்றோ பலவோ இருப்பின் பகவான் அதை எனக்கு கூற வேண்டும் என்று மறுபடியும் கேட்டதால்தான் தாம் கூறியதை அக்கேள்வியாளர் ஒப்புக்கொள்ளாததை அவரது இக்கேள்வியே ஏற்றதெனக் காட்டிவிடுகிறதென்று கண்டு, ஸ்ரீ பகவான் ஸ்லோகம் 22லிருந்து 26 வரை இடைப்பட்டவைகளில் தேவதைகளையோ மந்திரத்தையோ தியானிப்பவனுக்கும் கூட தன்னிலை சித்தித்துவிடும் என்று ஒப்புவது போலவும், ஆனால் அதற்கு வெகு காலதாமதம் ஆகும் என்றவாறு ஓர் எச்சரிக்கையையும்
கொடுத்து விடுகின்றார். மேற்கண்ட இரு உதாரணங்களாலும் ஜப தியான அபியாசத்தாலும் ஆத்ம ஞானம் கிடைக்கும் என்று கூறியிருப்பது கேட்பவரது மன பரிபாகத்திற்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப ஸ்ரீ பகவான் தமது உபதேசத்தை மலினப்படுத்தி அளித்த விடைகளே என்பது நமக்கு விளங்குகிறதன்றோ? இவ்வித காரணத்தால் ரமண கீதையில் மேற்கூறியபடி மலினப்படுத்தப்பட்ட உபதேசங்கள் காணப்படுவதை குறித்து பிற்காலத்தில் எழுந்த கேள்விகளுக்கு ஸ்ரீ பகவானே டாக்ஸ் என்ற நூலில் 57வது குறிப்பில் ஸ்ரீ ரமணகீதை கேள்விகள் ஒரு சில உள்நோக்கங்களை வைத்துக்கொண்டே கேட்கப்பட்டன ஆதலால் அதற்கு தக்கவாறுதான் விடைகளும் கூறப்பட்டன என்று கூறியிருப்பதையும் இங்கு வாசகர்கள் கவனிக்க வேண்டும். தான் உபதேசிக்கும் ஆன்ம விசாரத்தை மேற்கொள்ள ஒருவர் விரும்பாவிட்டாலோ அல்லது அனுஷ்டிக்க தயாராக இல்லாவிட்டாலோ பகவான் மேற்கொண்டவாறு அவரவர் அனுஷ்டிக்கும் சாதனையையே சிலாகித்து அவ்வழியிலேயே ஊக்குவித்து அனுப்புவது வழக்கம். தான் உபதேசிக்கும் ஆன்ம விசார வழிக்கு வர விரும்பாத அல்லது பக்குவப்படாத அச்சாதகர்களை அவரவரது வழிகளிலாவது முயலும்படி ஊக்குவிப்பதற்காகவே பிற சாதனங்களும் ஆத்ம விசார குறிக்கோளை தந்துவிடும் என்று கூட கூறி அருளியதுண்டு. ஆனால் இப்படி பகவான் மற்ற சாதனங்களுக்கும் ஒப்புதல் அளிப்பது போல் விடை கூறுவதெல்லாம் கேள்வி கேட்போர் தாம் ஸ்ரீ பகவானிடம் வருவதற்கு முன்பு செய்து வந்த இதர சாதனைகளிலேயே பற்று மிக கொண்டிருந்த அபக்குவிகளின் கேள்விகளுக்கு மட்டுமே தவிர எல்லோருக்கும் அப்படி கூறுவதில்லை. ஆனால் பகவானிடம் வருவதற்கு முன் யாதொரு பிற சாதனங்களின் பற்றாலும் பயிற்சியாலும் குழப்பப்படாமல் தெளிவான சித்தத்துடன் பகவானிடம் அண்டி வினவிய உத்தம பக்தர்களின் கேள்விகளுக்கோ, அவர்கள் முதியவர்களோ இளைஞர்களோ, கற்றவர்களோ கல்லாதவர்களோ, கிரகஸ்தர்களோ துறவிகளோ யாராயிருந்தாலும் நேர்மார்க்கமாகிய ஆன்ம விசாரத்தையே போதிப்பது வழக்கம். கீழ்கண்டதோர் நிகழ்ச்சி ஸ்ரீ பகவானது இந்நோக்கத்தை நன்கு விளக்குவதாம். ஒரு சமயம் கிராமவாசிகளான சில அன்பர்கள் பகவானிடம் வந்தனர். அவர்களுள் ஒருவர் மனத்தை எப்படி அடக்குவது என்று ஸ்ரீ பகவானை கேட்டார். அதற்கு ஸ்ரீ பகவான், மனம் என்று ஒன்று உண்மையில் இருந்தால்தான் அதை அடக்குவது எப்படி என்ற கேள்வி பயனுள்ளதாகும். ஆனால் நீ மனத்தின் சரியான இயல்பு என்ன என்பதை நான் யார் என்ற விசாரத்தால் ஆராய்ந்தால் மனம் என்று உண்மையில் ஒரு பொருளும் இல்லை என்பதை அறிவாய் என்று கூறி அருளினார். வந்தவர்கள் இவ்விடையை கேட்டு அதிசயித்தனர். ஆயினும் திருப்தியடைந்தவர்களாய் வேறு கேள்விகளை எழுப்பாமல் அமர்ந்திருந்தனர். சற்று நேரம் கழித்து ஸ்ரீ பகவான் வழக்கம் போல் சற்று மலை மீது சஞ்சரித்து வருவதற்காக தம் அறையை விட்டு வெளியேறினார். அக்கிராமவாசிகளான அன்பர்களும் போய்விட்டனர். அப்போது அங்கிருந்த காவியகண்ட கணபதி சாஸ்திரிகள் என்பவர் மற்ற அன்பர்களை நோக்கி, கல்வியறிவற்ற இந்த கிராமவாசிகளிடம் கூட ஸ்ரீ பகவான் மிக உயர்ந்த ஆன்ம விசாரத்தையே போதிக்கின்றார். என் போன்ற மிக படித்தவர்களுக்கும் கூட அனுஷ்டிக்க கஷ்டமான இவ்விசார நெறியை பாவம் ஒன்றும் கல்லாத இக்கிராமவாசிகள் எப்படி புரிந்து கொள்வர்? எப்படி அபியசிப்பர்? யாராயிருந்தாலும் எல்லோர் மேலும் ஸ்ரீ பகவான் நான் யார் என்னும் தமது மிக உயர்ந்த பிரம்மாஸ்திரத்தையே பிரயோகிக்கிறார். பூஜை, ஜபம், தியானம் முதலிய உபாசனைகள் ஏதாவது பகவான் அவர்களுக்கு உபதேசித்திருந்தால் அல்லது அவைகளை
உபதேசித்து தீட்சை கொடுக்க என்னிடமாவது அனுப்பியிருந்தால் அதுதான் அவர்களுக்கு நடைமுறை சாத்தியத்திற்கு ஏற்ற உபதேசமாக இருக்கும் என்று கூறி தனது குருநாதரின் குருத்துவத்தில் குறை கண்டு முணுமுணுத்தார். ஸ்ரீ பகவான் திரும்பி வந்து அமர்ந்தவுடன் கணபதி சாஸ்திரிகள் இவ்விதம் கூறியவை அவரிடம் தெரிவிக்கப்பட்டன. அதற்கு ஸ்ரீ பகவான், நான் என்ன செய்யட்டும்? எனக்கு தெரிந்ததைத்தானே நான் சொல்வேன். மந்திரம், ஜபம், தியானம் இவையொன்றும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தது ஆத்ம விசாரமே. அதுதான் யாருக்கும் நேர்மார்க்கம். அதைத்தானே நான் கூற முடியும். இவர்கள் கூறும் பூஜை, ஜபம், தியானம் எல்லாம் போதித்தாலும் கடைசியில் இவை யாவும் பயனற்றவை, மறக்க வேண்டியவை என்று கூறி முடிவில் சாதகர்களிடம் இவை யாவற்றையும் விட்டொழிக்கத்தானே சொல்ல வேண்டி வரும். வெகு பாடுபட்டு முதலில் சாதனை எனக் கருதி செய்து காலம் கடத்திய பிறகு விட்டொழிக்க வேண்டியதை முதலிலேயே சொல்லிக் கொடுக்காமல் இருப்பதே நல்லது அல்லவா என்று தன் குருத்துவத்தை குறை கூறிய சீடர் பெருமானுக்கும் பொறையுரை அருளினார். மோட்சத்திற்கான சாதனைகளாக பேசப்படுவனவுள் விசாரத்தை தவிர மற்றவற்றை பற்றி ஸ்ரீ பகவானது அந்தரங்க கருத்தை விளக்க மேற்கூறிய சம்பவத்தையும் தவிர மற்றொரு சிறு கதையும் ஸ்ரீ பகவானால் ஒருமுறை கூறப்பட்டது. அதாவது, விஷய விரக்தியுற்ற உத்தம முமுக்ஷு ஒருவன் ஓர் மகாத்மாவான குருவிடம் சென்று தான் மோட்ச விருப்பத்தை தெரிவித்து, சுவாமி, கடவுளை காணவும் அவரால் மோட்சமடையவும் சத்குருவின் மூலம்தான் கூடும் என்று கூறப்படுவதால் தங்களிடம் வந்தேன். நான் கடவுளை எவ்வாறு உபாசித்தால் அவரை காண முடியுமோ அதற்கான மந்திரோபதேசத்தை செய்தருளுங்கள் என்று வேண்டி நின்றான். குரு அவனுக்கோர் பூஜை முறையை உபதேசித்து, இப்பூஜையை 2 ஆண்டுகள் சிரத்தையுடன் செய்து வா, அது உனக்கு நல்ல பலனை தரும் என்று கூறி அனுப்பினார். அவ்வாறே 2 ஆண்டுகள் பூஜை செய்த பிறகு அச்சீடன் தனக்கு யாதொரு பலனும் கிடைக்கவில்லையே என்று குருவினிடம் வந்து குறை கூறினாள். ஆனால் குரு அப்படியல்ல, பூஜையின் பயனை நீ பெற்றிருக்கிறாய். இனி மந்திர ஜபம் தருகிறேன், இதை 2 ஆண்டுகள் செய்து வா என்று ஒரு மந்திரத்தை உபதேசித்தார். 2 ஆண்டுகள் கழிந்ததும் அச்சீடன் முன்போலவே குறைபாட்டுடன் அவரிடம் வந்து, சுவாமி, ஜபம் சரியாகவே செய்து வருகிறேன். ஆனால் மோட்சத்தை உணரவில்லையே, ஜபத்தால் பயனில்லையோ என சந்தேகிக்கிறேன் என்றான். அதை கேட்ட குரு, நல்லது, நீ ஜபத்தின் பூரண பலனையும் அடைந்து விட்டாய். ஆகையால் இனி ஜபிக்க வேண்டாம். இதோ ஒரு தியான முறை தருகிறேன். தைலதாரை போல் இடையீடின்றி அதனை செய், அது பலன் தரும் என்று உபதேசித்து அனுப்பினார். 2 ஆண்டுகள் அத்தியான அபியாசம் முடிந்ததும் சீடன் வந்தான். சுவாமி, மனத்தால் எவ்வளவுதான் கடவுளை கற்பித்து தியானித்தாலும் பூரண திருப்தி இல்லையே என்றான். குரு, நீ இப்போது உண்மையாகவே தியானத்தின் பயனை அடைந்து விட்டாய் என்றார். இப்போது சீடன் சற்று பொறுமை இழந்தவனாய், சுவாமி, பூஜை, ஜபம், தியானம் இவற்றின் பயன் எனக்கு என்ன, எப்படி சித்தித்து விட்டதாக கூறுகிறீர்கள் என்று விளக்கமாக கூறுங்கள் என்றான். குரு, இவைகளால் பரம்பொருளை அடைய முடியாது என்ற தீர்மானம் இப்போது உனக்கு சுவானுபூர்வமாக கிடைத்துள்ளதல்லவா? இனி அவற்றில் உனக்கு யாதொரு பிரமையும் உண்டாகாது. இதுவே இவற்றால் நீ அடைந்த பயன். இப்பயன் உனக்கு முன்கூட்டியே இவ்வாறு உண்டாகாவிட்டால்
இனி நான் உபதேசிக்கப் போகும் ஆன்ம விசாரத்தில் உனக்கு பிடிப்பு உண்டாகாது. ஜபம், தியானம், யோகம் என்றெல்லாம் கூறுகிறார்களே, ஒருவேளை அவற்றை செய்யலாமா என்று அடிக்கடி உனக்கு சபலம் உண்டாகிக் கொண்டே இருக்கும். ஆனால் இனி அச்சபலம் அற்றுவிட்டது. இனி இத்தகைய முறைகளை நான் மட்டுமல்ல, வேறு யார் கூறினாலும் நீ கவர்ச்சியுற்று சஞ்சலப்படமாட்டாய் அல்லவா? இதுவே நீ அடைந்த பெரும் பயன். ஆகையால் இனி நான் கூறுவதைக் கேள். மோட்சத்தை விரும்பும் உன்னை நீ யார் என்று விசாரித்து அறி. உன்னை யார் என்று அறியாமல் கடவுளை அறிய முடியாது. இவ்வுடலே நீ என்று இருக்கும் உன் மடைமையை விட்டுவிட்டு உன் உண்மையை நீ அறியும்போது கடவுள் உண்மையும் மோட்சமும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உணரப்படும். ஆகையால் உன் உடலில் நான் என்றெழுவது எது என்று சாவதானமாக உன்முகப்பட்டு கவனி என்று ஆன்ம விசார மார்க்கத்தை உபதேசித்து அருளினார். சீடன் பிற சாதனை மோகமற்று ஆன்ம விசாரணையில் முழு ஊக்கத்துடனும் ஏகாகிரத்துடனும் ஈடுபட்டான். அதனால் அகந்தை மறையவே ஆன்மாவில் நிலை பெற்ற அவன் பிறகு குருவினிடம் குறை கூற வரவே இல்லை. இக்கதையையும் கணபதி முனிவரின் புகாருக்கு பகவான் அளித்த விடையையும் சேர்த்து சிந்தித்து பார்ப்போமானால், இதர சாதனைகளைப் பற்றி ஸ்ரீ பகவானது அந்தரங்க அபிப்பிராயம் என்ன என்ற உண்மை நமக்கு நன்றாக விளங்கும். அத்துடன் மற்ற ஜப தியானாதி சாதனங்களை தம்மிடம் வேண்டி நின்ற பக்தர்களுக்கு ஸ்ரீ பகவான் ஆஹா மிக நல்லது, அப்படியே செய்யுங்கள் என்று பல சமயங்களில் கூறி அருளியதன் மர்மமும் நமக்கு விளங்குகிறதல்லவா? தான் ஒரு தனி வியக்தியாகிய ஜீவன் என்ற கருத்து சரியா? தன் தனித்தன்மை உண்மையானது தானா என்று ஒருவன் சந்தேகிக்காத வரையில் ஆன்ம சாட்சாத்காரம் அடைவதற்காக தான் ஏதாவது ஒரு சாதனை செய்தே ஆக வேண்டும் என்றே கருதுவான், விரும்புவான். அதனால்தான் சாஸ்திரங்களில் பல்வேறு விதமான சாதனைகள் வகுத்தளிக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை பாடுபட்டு ஒருவன் செய்யும்போதுதான் நான் செய்கிறேன், நான் செய்வேன் என்ற அகந்தை முனைப்பின் அவலம், பயனின்மை நன்றாக உணரப்பட்டு முடிவில் அவ்வகந்தை உணர்வு ஒன்றும் செய்ய முடியாமல் ஓயும். இந்த ஓய்வில் அகந்தையாகிய சாதகன் ஒருவன் சொல்மானதத்தனுவின் கண்மாதி சிறிதுமின்றி சும்மா அமர்ந்திருக்க, அம்மா அகத்தில் ஆன்மஜோதி தாமே விளங்கும். என்னாலே நடக்க வேண்டுமென்னி எதுவும் செய்யேல். நின்னால் ஒன்றாவதில்லை, நீ ஒரு பொருளுமில்லை. முன்னாலே இதனை உணர்ந்து முனைப்போலான் தவிர்வாயாகில் தன்னாலே யாவுமாகும், சாந்தியும் குறைவுறாதே. சாதனைச்சாரம் 248. ஆன்ம விசாரத்தைத் தவிர மற்ற சாதனைகளெல்லாம் சுற்றுவழியே. அவற்றை மேற்கொள்ளும் சாதகன் ஒருவன் தான் முயலும் அச்சாதனையின் பயனின்மையை மெய்யாக உணர வெகுகாலம் செல்லும். மேலும் அவைகளை பின்பற்றி நான் செய்தேன் என்ற கர்த்திருவம் மிஞ்சி நிற்க, அக்கர்த்திருவத்தோடு அவன் செய்ததாக ஒன்றும் உணரப்படப் போவதில்லை. அப்படி எதையாவது கர்த்திருவத்தோடு அவன் செய்து அடைந்திருந்தாலும் அது முழு பயனான ஒன்றாக இராது. இதை அறிந்து கொள்ள, அதாவது பல சாதனைகளை இயற்றவும் சாதிக்கவும் பயனடையவும் கிளம்பிய நான் என்னும் தனி வியக்தியாகிய தானே ஒரு இருப்பற்ற பொய்யுணர்வு என்பதை அறிந்து கொள்ள, முடிவில் நான் யார் என்ற விசார வழிக்கே ஒருவன் வந்து சேர வேண்டும். இவ்வாறு மற்ற சாதனங்களெல்லாம் தாமே முடிவான குறிக்கோளுக்கு ஒருவனை இட்டுச் செல்லா.
முடிவில் நேர்மார்க்கமாகிய ஆன்ம விசாரத்திற்கே கொண்டு போய் விடுவதால் அவை கால விரயமும் சுற்று வழியுமே என்பதை நன்கறிந்தே ஸ்ரீ பகவான் தன்னை உண்மையாகவே சார்ந்து நின்ற அடியார்களுக்கெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே ஆன்ம விசார நெறியையே போதித்து வந்தனர். ஆன்ம விசார நெறி ஒன்றில்தான் சாதகன் ஒருவன் நேரடியாக சாதனை செய்வோனாகிய நான் யார் என்று சகல பிரச்சனைகளுக்கும் மூலமாக தன் தனி வியக்தியை நாடி தேட வழி பிறக்கிறது. அவ்வாறு தன்னை நாடி ஆராய்வதால்தான் செய்வோன் கர்த்தா ஆகிய நான் என்னும் வியக்தி உண்மையற்ற ஒரு பொய்யே என்பதும், அக்காரணத்தால் ஆன்ம சாட்சாரத்திற்காக மனோ வாக்கு காயங்களால் தான் செய்யத்தக்கது சும்மா இருப்பதைத் தவிர வேறொன்றும் இல்லை என்பதும் தெரிய வரும். இவ்வாறு ஆரம்பத்திலேயே தன் இருப்புணர்வை நாடும் ஆன்ம விசார நெறியில் இதர சுற்று வழிகளெல்லாம் ஒருவன் அகப்பட்டு கொள்ளாமல் அவற்றை ஒதுக்கி, அதாவது பைபாஸ் செய்து முன்னேறிச் செல்கிறான். ஏனெனில் இதர சாதனங்கள் தரும் எந்த மனோபலத்தையும் விட தன் பிறப்பிடத்தில் தங்கி நிற்க தேவையான மனோபலத்தை ஆன்ம விசாரம் ஒன்றே கொடுத்துவிட வல்லது ஆவதால்தான். இதுவரை கூறி வந்ததிலிருந்து ஒருவன் எந்த பிற சாதனத்தை மேற்கொண்டாலும் சாதனையை இயற்றும் தான், அதாவது அகந்தை, ஒரு உண்மை பொருள்தானா என்று சந்தேகிக்கவும் தன்னை அழிக்கவும் முடிவில் ஆன்ம விசாரத்திற்கே வரவேண்டும் என்ற உண்மை விளங்குவதால் ஒருவன் அகந்தை அழிந்து ஆன்மஞானம் பெற உண்மையாகவே விரும்புவானாயின் ஆரம்ப முதலே ஏன் ஆன்ம நாட்டத்தில் முயலக்கூடாது? ஆனால் நம்மிடையே சிலர் இதற்கு சிரத்தை குறைவால் ஒரு ஆட்சேபனையை கிளப்புவதுண்டு. அதாவது, நானாவித யோக சாதனங்களால் மனம் பக்குவப்பட்டு பலம் பெற்றால்தானே பிறகு ஆன்ம விசாரத்திற்கு அது அருகதை பெறும். இன்றேல் பல எண்ணங்களாக அலையாதா என்பதே அது. ஆனால் உண்மை அப்படி இல்லை. இதை பற்றி பகவான் நான் யார் என்ற நூலில் தெளிவாக உபதேசிக்கின்றார். அதாவது, இதர எண்ணங்கள் எழுந்தால் இவை யாருக்கு எழுகின்றன என்று பார். எனக்கு என்று தோன்றும். எனக்கு என்ற சொல் நான் என்ற உணர்வை ஞாபகப்படுத்தும். உடனே நான் யார் என்ற தன் நாட்டத்திற்கு மனம் திரும்பிவிட முடியும். இப்படி பழக பழக மனத்திற்கு தன் பிறப்பிடத்தில் தங்கி நிற்கும் சக்தி அதிகரிக்கிறது என்கிறார் பகவான். இதர சாதனங்கள் தரும் மனோபலமானது மனத்திற்கு தன் பிறப்பிடத்தில் தங்கி நிற்கும் சக்தி அல்ல. ஜபம், தியானம், சடாதாரங்கள் ஒன்றை நாடல், ஜோதி அல்லது நாதம் இவற்றில் மனத்தை நிறுத்துதல், இவையெல்லாம் மனத்தை, அதாவது முன்னிலை படற்கைகளாகிய அந்நிய பொருட்களை நாட வைப்பதே ஆகும். அவற்றுள் ஏதேனும் ஒரு அந்நிய பொருளையே பற்றி கொண்டிருக்கும்படி மனத்தை பழக்குவதால் ஏற்படும் மனோபலம் உண்மையில் ஆன்ம ஞானத்துக்கு அனுகூலமான மனோபலம் அல்ல. பிரதிகூலமானதால் அதை மனோபலம் என்று கூட சொல்லாமல் மனத்தின் பலகீனம், அதாவது ஸ்ரீ பகவானது அருள் வாக்கான உள்ளது 40 பாடல் 32 படி உரனின்மை என்றே சொல்ல வேண்டும். வாங்கி வந்த ஓர் புது பசுவை அந்நியர் வீட்டு தொழுவத்திலேயே கட்டி பழக்கிவிட்டால் அந்த அப்பியாச பலம் வலுத்து போன பின் ஒரு நாளைக்கு அதை தன் வீட்டிற்கு இழுத்து வந்தால் அங்கு நிற்குமா? நிற்காது. அந்நியர் வீட்டிற்கே ஓடும். அதனால் அதை பழக்கும் முன்பே இதை உணர்ந்து கொண்டு ஓர் புத்திசாலியான குடியானவன் அதை தன் வீட்டிலேயே தங்கும்படி கட்டி பழக்குகிறான் அல்லவா?
அதுபோன்றே அந்நிய நாட்டத்தில் பழக்கப்பட்டு பலம் பெற்ற மனத்தினர் தன்னாட்டம் தன்னிருப்புணர்வு என்றாலே இன்னதெனப் புரிந்து அதை குறிக்கோளாக்கி அதாவது லட்சியமாக்கிக் கொள்ளவே முடியாதபடி திணறுவர். மனத்தை முதலில் பலப்படுத்திக் கொண்டு பிறகு ஆன்ம நாட்டத்திற்கு வருகிறேன் என்று இதர சாதனைகளில் நெடுங்காலம் மனத்தை பழக்கிவிட்டால் பிறகு சாதாரண மனத்தை விட இப்படி பழக்கப்பட்ட மனம் அந்தர்முகப்படுவதற்கு அதிக துர்பலமுடையதாக இருப்பது யாருக்கும் அனுபவமேயாகும். ஓர் உதாரணத்துடன் விளக்குவோம். ஸ்ரீ கணபதி முனிவர் என்றழைக்கப்பட்ட ஸ்ரீ கணபதி சாஸ்திரிகள் பகவானது முக்கிய பக்தர்களுள் ஒருவர். ஜபசாதனை புரிந்தவருள் இணையற்றவர். கோடிக்கணக்கில் ஜபம் செய்தவர். அவரது சீடர்களால் மந்திரேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டவர். அது மட்டுமன்றி தான் இயற்றிய ரமணகீதை என்னும் நூலில் தன்னைத்தானே மந்திரேஸ்வரர் என்றும் குறிப்பிட்டிருப்பவர். ஆக கவித்துவம், சதாவதனம் முதலிய அநேக மனோசக்திகளை பெற்றவர். அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உள்ளவர் நான் இந்திரலோகத்திற்கு போய் இந்திரன் என்ன செய்கிறான் என்பதை கூட கண்டு சொல்ல முடியும். ஆனால் இந்த நான் என்பது எங்கிருந்து எழுகிறது என்று அந்தர்முகப்பட்டு அதாவது உள்ளே திரும்பி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை என்று அடிக்கடி கூறி வந்தார். அவரை பற்றி ஸ்ரீ பகவானும் கூட பல தடவைகள் நாயனா அதாவது கணபதி சாஸ்திரிகள் சொல்வார், என் மனத்தை பகிர்முகத்தில் செலுத்துவதில் சாமர்த்தியம் காட்டுவது எனக்கு மிக எளிது. ஆனால் மனத்தை உன்முகப்படுத்துவது, உள்ளே திருப்புவது சிறிது கூட முடிகிற காரியமில்லை. வெளிமுகத்தில் அதாவது முன்னிலை படற்கையை நோக்கி மனத்தை எவ்வளவு வேகத்திலும் என்னால் செலுத்த முடியும். ஆனால் உள்முகத்தில் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று கூறுவார் என்று கூறுவதுண்டு. இதிலிருந்து நாமறிய கிடைப்பதென்ன? மிகுந்த சிரத்தையோடும் உண்மையோடும் ஜப சாதனையில் இறங்குவோர்க்கே அதன் அதிசூக்ஷ்ம விளைவு எப்படிப்பட்டது என்பது விளங்குமே தவிர, ஜபம் விசாரத்திற்கு மிகுந்த உதவி செய்யும் என்று வெறுமனே வாயால் மட்டும் பேசி வாதிடுவோர்க்கு இவ்வுண்மை விளங்காது. கணபதி முனிவரோ பல்லாண்டுகள் மெய்யாகவே ஜப சாதனையில் மூழ்கியவர். அதனால் அவரது மேற்கூறிய அனுபவம் நாம் மேலே கூறிய உண்மையை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் மெய்ப்பிக்கின்றதன்றோ? இவ்விடத்தில் சிலர் உண்மை இவ்வாறிருக்க பகவான் ஏன் நான் யார் என்ற நூலில் மூர்த்தி தியானத்தாலும் மந்திர ஜபத்தாலும் மனம் ஏகாகிரகத்தன்மை அடைந்து அதனால் பலத்தை அடைந்த மனத்திற்கு ஆத்ம விசாரம் சுலபமாய் சித்திக்கும் என்று கூறியிருக்கின்றாரே என்று கேட்பதுண்டு. இங்கு நாம் நான் யார் என்ற நூலில் கூறப்பட்ட சரியான கருத்தென்ன என்று சற்று கூர்மையாக காண வேண்டும். நான் யார் என்ற நூலில் இதே இடத்தில் மூர்த்தி தியானத்தாலும் மந்திர ஜபத்தாலும் மனம் ஏகாகிரத்தை அடைகிறது. சதா சலித்து கொண்டிருக்கும் யானையின் துதிக்கையில் ஒரு சங்கிலியை கொடுத்தால் அவ்யானை எப்படி வேறொன்றையும் பற்றாமல் அதையே பற்றி கொண்டு செல்லுமோ, அப்படியே சதா சலித்து கொண்டிருக்கும் மனமும் அதனை ஏதோ ஒரு நாமம் அல்லது ரூபத்திற்கு பழகினால் அதையே பற்றி கொண்டிருக்கும். மனம் அளவிறந்த நினைவுகளாய் விரிகின்றபடியால் ஒவ்வொரு நினைவும் அதிபலவீனமாகப் போகின்றது. நினைவுகள் அடங்க அடங்க ஏகாக்கிரத்தன்மை அடைந்து அதனால் பலத்தை அடைந்த மனத்திற்கு ஆத்ம விசாரம் சுலபமாய் சித்திக்கும் என்று ஸ்ரீ பகவான் கூறும்போது இடையில் இருக்கும்
ஒரு சில வரிகளை விட்டுவிட்டு மேற்கண்டபடி இக்கேள்வி கேட்கப்படுகின்றது. அவற்றையும் சேர்த்து வாசித்தே இதன் விபரம் அறியப்பட வேண்டும். இடைவிடாது அலைந்து கொண்டிருக்கும் மனம் கணக்கற்ற எண்ணங்களாக விரிவதால் ஒவ்வொரு எண்ணமும் மிக பலவீனமாய் போகின்றது. ஒரு யானையின் சதா சலித்துக் கொண்டிருக்கும் துதிக்கையில் ஓர் சங்கிலியை கொடுத்தால் அது அச்சங்கிலியையே விடாது பிடித்து கொள்வதால் துதிக்கையால் வேறு யாதொரு விஷமமும் செய்ய முடியாமல் போவது போல மனத்திற்கும் கடவுளின் ஏதாவது ஒரு நாம ரூபத்தை பற்றி கொள்ள பயிற்சி அளிக்கப்பட்டால் அது ஒருமுகப்பட்டு ஒன்றையே பற்றி நிற்கும் ஏகாகிரத்தை அடைகின்றது. இவ்வழியில் மனம் பலவாய் பிரிந்தோடும் தன்மையை மட்டுமே இழக்கின்றது. மனம் ஆன்மாவில் நிஷ்டையுறுவதற்கு இருவிதமான பிரதிபந்தங்கள் உண்டு. ஆகையால் இருவிதமான இத்தடைகளை கடக்க மனத்திற்கு இருவிதமான பலம் தேவை. ஒன்று, பண்டை வாசனைகளால் முன்னிலை படற்கைகளாகிய புறமுகத்தில் ஐம்புல வேட்கைப் பொருட்களை நோக்கி பற்பல எண்ணங்களாக பிரிந்து ஓடுவதை தடுக்கும் பலம். 2, அகமுகப்பட்டு தன்மைப் பொருளாகிய ஆன்மாவை நாடும் தன்னாட்டத்தில் அது திரும்பி வருவதற்கு வேண்டிய பலம். ஜபத்தியானாதி பயிற்சிகளால் முதல் வகை தடைகளில் இருந்து ஐம்புலப் பொருட்களை நோக்கி மனத்தை விரட்டும் வாசனைகளாகிய தடைகளில் இருந்து விடுபடும் பலம் மட்டுமே எய்தப் பெறுகின்றது. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே தன்னாட்டத்தில் பயிற்றப்படும் மனத்திற்கு புறத்தே பலவாய் பிரியாமையும் அகத்தே திரும்பி நிலை பெறுதலும் ஆகிய இருவித பலமும் ஒருங்கே சித்திக்கின்றது அல்லவா? ஜப தியானாதி பயிற்சியால் மனம் பல எண்ணங்களாய் பிரிந்து பலகீனப்படாத சக்தியடையப் பெற்றாலும் அது இன்னமும் ஏதாவது ஒரு முன்னிலை அல்லது படற்கைப் பொருளையே பற்றி கொண்டிருக்கிறது. எனவே ஜப தியானாதி அபியாசங்களானவை மனத்திற்கு ஏதாவது ஒரு முன்னிலை படற்கை பொருளை மிகுந்த பற்றோடு ஒட்டி கிடக்கும் சக்தியையே விருத்தி செய்கின்றன. இவ்வாறு மனத்தை முன்னிலை பொருள்களில் இருந்து திருப்பி தன்மையின் மேல் நிறுத்த முடியாத பலகீனம் நமக்கு தெரியாமலேயே இதனால் நாளடைவில் மிகுந்து விடுகின்றது. இது பெரும் தடையே. ஆகையால் பிறகு தன்னை நோக்கி திரும்புவதென்றால் அது மனத்திற்கு மிக கடினமானதோர் காரியமாகவே ஆகிவிடுகின்றது. ஸ்ரீ கணபதி முனிவரின் சுய அனுபவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள கிடைப்பது இவ்வுண்மையே. ஜப தியானாதி பயிற்சியால் மனதிற்கு கிடைக்கும் ஏகாகிர சக்தியானது தன்னாட்டத்திற்கு, அதாவது ஆன்ம நிஷ்டைக்கு எப்படி ஒரு பெரும் தடையாகிறது என்பதை நாம் இனி ஒரு உபமானத்தால் விளக்குவோம். ஒருவன் திருவண்ணாமலையிலிருந்து வேலூருக்கு சைக்கிளில் போக வேண்டி நேருகிறதென்று வைத்துக்கொள்வோம். வேலூர் திருவண்ணாமலைக்கு வடக்கே 50 மைல் தொலைவிலுள்ள ஊர். இம்மனிதனுக்கோ சைக்கிள் ஓட்ட தெரியாது. இவன் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்வதற்காக ஒரு சாலையை தேர்ந்தெடுக்கிறான். அதுவோ திருவண்ணாமலைக்கு தெற்கில் 20 மைல் தூரத்திலுள்ள திருக்கோவிலூருக்கு செல்லும் சாலை. அதன் வழியே சைக்கிள் ஓட்ட பயிலுகின்றான். பல மணி நேரங்களுக்கு பிறகு அவன் சைக்கிள் ஓட்ட கற்று முடிக்கிற போது அவன் திருக்கோவிலூரை அடைந்து விடுகிறான். அப்படியானால் அவன் இப்போது தான் போய் சேர விரும்பிய வேலூரிலிருந்து 70 மைல் தூரத்தில் இருக்கின்றான் அல்லவா? அதனால் தனது குறிக்கோளை வேலூரிலிருந்து பின்னும் அதிக தூரத்தில் இருப்பதோடு மேலும் அதிகமான முயற்சியும் அதிகமான காலமும் மேற்கொள்ள வேண்டி வருகிறதல்லவா? ஆனால் இதற்கு மாறாக இவன் ஆரம்பத்திலிருந்தே, அதாவது திருவண்ணாமலையில் இருந்தே வேலூருக்கு செல்லும் சாலையில்
சைக்கிள் ஓட்டும் பயிற்சியை மேற்கொண்டிருந்திருப்பானாயின் தான் பயிற்சிக்கு எடுத்துக்கொண்ட அதே அளவு நேரத்தில் வேலூருக்கு 30 மைல் அருகாமையில் வந்திருப்பான் அல்லவா? மேலும் இப்போது சைக்கிள் ஓட்டவும் தெரிந்துவிட்டதால் மீதியுள்ள 30 மைல் தொலைவையும் வெகு சீக்கிரத்தில் மிக எளிதில் அவசியமற்ற காலதாமதமோ முயற்சியோ இன்றி கடந்து வேலூரை அடைந்துவிட முடியுமன்றோ? ஏகாக்கிரம் வேண்டி ஜபத்தியானாதிகளில் பழகும் சாதகனுக்கு நேருவது திருக்கோவிலூர் சாலையில் சைக்கிள் பயின்றவனுக்கு ஏற்பட்ட கதியே தவிர வேறில்லை. ஜபத்தியானாதிகளில் அடையப்பட்ட மனோபலமானது தன்மை நாட்டத்திற்கு எதிர் திசையான முன்னிலை பொருள்களின் மேல் ஏற்பட்ட பற்றாகி விடுவதால் அந்த மனோபலம் முழுவதும் தன்னாட்டத்திலிருந்து, அதாவது தன்மையிலிருந்து அவனது கவனத்தை வெகு தூரம் எதிர் திசையில் தள்ளிச் சென்ற பலம் ஆகிவிடுகிறதன்றோ? இதற்கு பதிலாக ஒரு சாதகன் முதலிலிருந்தே தன்மையை நாடும் பயிற்சியில் அதாவது ஆன்ம விசாரத்தில் ஈடுபடுவானாயின் அது வேலூர் சாலையிலேயே சைக்கிள் ஓட்ட பயில ஆரம்பித்ததற்கு ஒப்பாகின்றது. இவ்வாறு தன்னாட்டமாகிய ஆன்ம விசாரம் அனாவசிய பாடுகளையெல்லாம் தவிர்த்து நேரே ஆன்ம நிஷ்டையை தருவதால்தான் பகவான் ஸ்ரீ ரமணர் ஆன்ம வித்தை கீர்த்தனத்தில் எம்மார்க்கம் அதனினும் இம்மார்க்கம் மிக்க எளிது என்றும், உபதேச உந்தியாரின் 17வது பாடலில் மார்க்கம் நேர் யார்க்கும் இது என்றும் கூறி அருள்கின்றனர். ஜபம், தியானம் முதலிய பயிற்சிகளில் மனம் ஐம்புலப் புறப்பொருட்களை நோக்கி பற்பல எண்ணங்களாக பிரிந்து பலகீனப்பட்டு விடாமல் தடுக்கப்படுவதால் பகவான் நான் யார் என்ற நூலில் அவை மனத்திற்கு பலத்தை தருகின்றன என்று கூறினர். ஆனால் இப்படி சொன்னது மனம் விஷய வாசனைகளால் தூண்டப்பட்டு பற்பல எண்ணங்களாக விரிந்து பிரிந்து போகும் ஆபத்தை தடுப்பதற்கான ஒரு வகை மனோபலத்தை மட்டுமே குறித்ததாகும். மேலும் பகவானால் நான் யார் என்ற நூலில் இப்படி பழக பழக மனத்திற்கு தன் பிறப்பிடத்தில் தங்கி நிற்கும் சக்தி அதிகரிக்கிறது என்று குறிக்கப்பட்ட மனோபலம் இது அல்ல. இந்த ஜபத்தியானாதிகளால் அடையப்படும் மனோபலம் ஆன்மாவுக்கு அந்நியமானவையும் முன்னிலை படர்க்கை வடிவில் உள்ளவையுமான பொருள்களின் மேல் ஊன்றி நிற்கும் மனோபலமே. ஆன்மலாபத்திற்காக மட்டும் முயலும் முமுட்சுகட்கு இவ்வாறு முன்னிலை படர்க்கை பொருள்களின் மேல் ஊன்றி நிற்கும் பலமானது ஒரு தடையே ஆகும் என்பதே இந்நூலின் வாசகர்கள் இங்கு அறிய தரப்படுவதாம். வேலூர் செல்ல வேண்டிய ஒருவன் திருக்கோவிலூர் சாலையில் சைக்கிள் ஓட்டக் கற்றுக்கொண்டது எத்தகைய உதவியோ அத்தகையதுதான் ஜப தியானாதிகளால் கிடைத்த ஏகாக்கிர சக்தியால் ஆன்ம விசாரத்திற்கு ஏற்படும் அனுகூலமும் ஆகும். திருக்கோவிலூர் சாலையில் சைக்கிள் ஓட்டி கற்றுக்கொண்டது வேலூர் செல்ல சுற்றி வளைத்து எப்படி ஒரு மறைமுகமான உதவியோ அதுபோலவே ஜப தியான அபியாசங்கள் நெடுங்காலத்திற்கு பிறகாவது ஆன்மாவை அடைய ஓர் சுற்று வழியாக பயன்படும், அவ்வளவுதான். மேலும் வேலூர் போய் சேர வேண்டியவனுக்கு முதலில் திருக்கோவிலூர் சாலையில் சைக்கிள் ஓட்டப் பயின்றதால் எம்மாதிரியான தடங்களும் தாமதமும் ஏற்பட்டதோ அப்படிப்பட்டதே ஆன்ம சாட்சாத்காரத்திற்கு ஒருவன் ஜப தியான பயிற்சியை ஆரம்பத்தில் செய்வதால் ஏற்படும் தடங்களும் தாமதமும் ஆகும். ஏனெனில் திருக்கோவிலூர் சாலையில் சைக்கிள் பயில்வோனை அவனது முயற்சி எப்படி நிமிடத்திற்கு நிமிடம் வேலூரிலிருந்து வெகு தூரம் அப்பால் போகும்படி செய்கிறதோ அவ்வாறே ஆரம்பத்தில் ஜபத்தியானாதிகளில் முயல்வோனது ஒவ்வொரு முயற்சியும்
அவனை ஆன்மாவிற்கு அந்நிய முகமாக வெகு தூரம் தள்ளிக்கொண்டே செல்கின்றது. இங்கு ஜபத்தியானாதிகள் முற்றிலும் தவறோ என்றொரு சந்தேகம் வாசகர்களுக்கு எழலாம். அல்ல, அப்படியல்ல. உண்மையான சிறந்த மெய்யன்பர்கள், இறையன்பர்கள், இறைவன் திருவடியில் உள்ளமுறுக்கும் மெய்யன்போடு அவனது திருநாமத்தை சொல்லி கூவி அழைக்கும் அன்பு குரலாகிய ஜபத்தை நாம் குறை கூறுவதாக மெய்யன்பர்கள் எண்ணிவிட வேண்டாம். பக்தி மார்க்கத்தில் நின்று தன் சர்க்குரு நாமத்தையோ இஷ்ட தெய்வ நாமத்தையோ பேரன்போடு ஜபித்து வரும் ஓர் உத்தம பக்தனது ஜபசாதனையானது இந்நூலின் அனுபந்தத்தில் பக்தி என்னும் 2ஆம் அத்தியாயத்தில் வரும் பக்தி பள்ளியின் 3வது வகுப்பாகிய பிரிவில் உள்ள ஒருவனது நிலையையே சேர்ந்ததாகையாலும், மேலும் இவ்வன்பு ஜபமானது பகவான் ஸ்ரீ ரமணர் உபதேசித்த இரு பெரும் முக்கிய நெறிகளான ஆன்ம விசாரம், ஆன்ம சமர்ப்பணம் என்பனவற்றுள் ஒன்றாகிய ஆன்ம சமர்ப்பண நெறியையே சார்ந்ததாகையாலும், இந்த பக்தியோடு கூடிய ஜபத்தை இங்கு நாம் கண்டிக்கவோ மறுக்கவோ குறை கூறவோ இல்லை. மனத்தின் ஏகாக்கிரத்தன்மையை மட்டும் அபிவிருத்தி செய்தாலே போதும், மோட்சம் கிடைத்துவிடும் என்று நம்பி புனித மந்திரங்களை ஜபித்தோ தியானித்தோ உருவேற்றும் அன்பற்ற மந்திர ஜப தியான சாதனைகளே ஆன்ம ஞானப் பேற்றுக்கு பயனற்றவை என்று இங்கு கண்டிக்கப்படுகின்றன. திருக்கோவிலூர் சாலையில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்ட திறமைக்கு உபமானமாக சொல்லப்பட்ட ஜபத்தியானாதிகளால் அடையப்படும் மனோபலம் ஒரு அற்புதமான ஆயுதம் போன்றதாகும். ஓர் கூரிய வாளோ நெருப்போ அணுசக்தியோ உபயோகிக்கப்படும் தன்மையை பொறுத்து மக்களுக்கு எப்படி நன்மையோ தீமையோ செய்துவிட இயலுமோ, அவ்வாறே இந்த ஜபத்தியானாதிகளால் சேகரிக்கப்பட்ட மனோபலமும் சாதகன் ஒருவனுக்கு அவனது உபயோகத்தை பொறுத்து தீமையையோ நன்மையையோ பயக்கும். ஒரு கூரிய வாள் ஒரு கொலைஞன் கையில் தொழிற்படும் போது மற்றொரு உயிரை கொல்கிறது. ஆனால் ஒரு மருத்துவரின் கையில் தொழிற்படும் போது மற்றொரு உயிரை காப்பாற்றுகிறது. அவ்வாறே நெருப்பும் அணுசக்தியும் ஆக்கத்திற்கோ அழிவுக்கோ எதற்கும் பயன்படும். அதுபோலவே சாதகன் ஒருவனிடம் முன்னிலை படர்க்கை நாட்டமாகிய ஜபத்தியானாதிகளால் சேகரிக்கப்பட்ட மனத்தின் ஏகாக்கிர சக்தி அந்த சாதகனிடம் பொதிந்து கிடக்கும் ஆசாபாசங்களாகிய வாசனைகளுக்கு ஏற்ப உபயோகிக்கப்படும் போது அது அவனது நாசத்திற்கோ நன்மைக்கோ உபயோகமாகிவிடும். அச்சாதகனுக்கு பூர்வ அசுப வாசனைகளின் வயமாக சித்திகளிலோ ஐம்புலவின்ப நுகர்ச்சிகளிலோ ஆசை இருந்தால் இந்த ஏகாக்கிர சித்தமான மனோபலத்தை சூக்ஷ்மமாகவும் திறமையாகவும் உபயோகித்து அவன் அவ்வாசனைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஏனெனில் ஜபத்தியானாதிகளெல்லாம் முன்னிலை படர்க்கைகளின் மேல் மனத்தை செலுத்தும் காரியமே ஆகையால் அதனால் அடையப்படும் ஒருமுகப்பட்ட மனோபலமானது முன்னிலை படர்க்கைகளின் மேல்தான், அதாவது மனம் புறமுகத்திற்போகவே சக்தியை சேகரித்து தந்திருப்பதால் புறமுக பொருள்களாகிய அனாத்ம விஷயங்களைத்தான் அதிவேகமாகவும் பலமாகவும் நாடி நிற்கும். இந்த பகிர்முகத்தால் கிடைத்த ஏகாக்கிர மனோபலம் உடையவன் நல்ல நித்திய வஸ்து விவேகம் உள்ள சாதகனாயிருந்தால் அதன் பயனாக அவன் அனாத்ம திருஷ்ய விஷய பொருள்களின் மேல் பாயும் தன் மனப்போக்கை மாற்றிக்கொள்ள விரும்புவான். அப்போது அந்த விவேகம் அவனை ஆன்ம விசாரத்தில் அச்சக்தியை உபயோகிக்கத் தூண்டும். ஆயினும் பிறகு உள்முகமாக திரும்ப விருப்பம் ஏற்பட்டு அதற்காக வெகுகாலம் பெருமுயற்சி செய்த பின்னரே, அதாவது
திருக்கோயிலூர் சாலையில் சைக்கிள் பயின்றவன் பிறகு வெகு நீண்ட காலதாமதமும் பெருமுயற்சியும் செய்து 70 மைலும் பிரயாணம் செய்து வேலூரை அடைவதைப் போல ஆத்ம சாட்சாத்காரத்திற்கு அந்த மனோபலம் அருகதையை உண்டாக்கி ஆன்ம ஞானமாகிய லட்சியத்தை எய்த வைக்கும். ஆனால் பொதுவாக நாம் காண்பதென்ன? ஜப தியான ஹட யோகாதி பயிற்சிகளில் முயலும் சாதகர் பலரும் அமானுஷ்ய சக்தி சித்திகளை பெறுவதிலும் பேர் புகழை தேடுவதிலும் இன்னும் இவை போன்ற அற்ப சுகங்களுக்காகவே வாழ்நாள் முழுவதும் அலைந்து கொண்டிருப்பதை நாம் காணவில்லையா? எனவே ஜப தியானாதி புறமுக பயிற்சிகளால் அடையப்படும் மனோபலமானது மிகவும் ஆபத்தானது என்பதும், ஆகையால் ஆரம்ப முதலே தன்மையை நாடும் தன்னாட்ட, அதாவது ஆன்ம விசார பயிற்சியால் அடையப்படும் ஏகாக்கிர சக்தியாகிய மனோபலமே புத்திசாலிகள் மேற்கொள்ளத்தக்கது என்பதும் இங்கு நாம் அறிய கிடக்கின்றது. ஏகாக்கிர சக்தியை, அதாவது மனதின் ஒருமுகப்படும் பலத்தை அடைய வேண்டியது சாதகருக்கு மிக முக்கியமான ஒன்றே. ஜபம் தியானம் செய்யும் போது கூட பலவாக சிதறி ஓடும் மனத்தின் கவனசக்தியை 1000 முறையும் மற்ற எண்ணங்களிலிருந்தும் திருப்பி கொண்டு வந்து தனது லட்சியத்தில் நிறுத்துவதற்கு பெருமுயற்சி எடுக்க வேண்டியதாயிருக்கிறதன்றோ? தன்னாட்டமாகிய ஆன்ம விசாரத்திலும் அலையும் மனத்தை மீண்டும் மீண்டும் இழுத்து வந்து ஆன்மாவாம் தன் இருப்புணர்வின், அதாவது சத்சித்தின் மேல் நிறுத்துவதற்கு அதே அளவு முயற்சியே தேவைப்படுகிறது. இவ்விருவித சாதனைகளிலும் ஏகாகிரத்தன்மையை பெற உண்மையான உழைப்பு ஒன்று நிச்சயமாக தேவைப்படுகிறதல்லவா? எனின் ஏன் ஒருவன் ஆபத்தற்ற தன்னாட்ட பயிற்சியின் மூலமே ஆரம்பம் முதலே உழைத்து மன ஏகாகிரத்தை பெறக்கூடாது? ஒரு சமயம் ஸ்ரீ ரமண பகவானது சன்னதியில் நடந்த கீழ்க்கண்ட நிகழ்ச்சி இம்முடிவை நன்கு விளக்குவதாகும். அதாவது, சிறிது நேரம் ஸ்ரீ பகவானது சன்னதியில் அமர்ந்திருந்த பின் ஒரு பக்தர் பகவானிடம், பகவானே, எனக்கு ஆன்ம விசாரம் செய்ய இயலவில்லை, அது கஷ்டமாகத் தோன்றுகிறது, தியானம் பண்ணட்டுமா என்று வினவினார். சரி என்றார் பகவான். சற்று நேரம் கழித்து அந்த பக்தர் பகவான் இருந்த காலை விட்டெழுந்து சென்று விட்டார். அவர் சென்ற பின் ஸ்ரீ பகவான் அருகில் இருந்தவர்களை நோக்கி அவர் ஆத்ம விசாரம் செய்வது மிகவும் கஷ்டம் என்றும் அதனால் அதை தான் செய்ய முடியாது என்றும் கூறி தியானம் செய்யட்டுமா என்று அனுமதி கேட்டார். அவரே தானே விசாரம் செய்ய முடியாது என்று கூறும்போது அவரை விசாரம் செய்யும்படி நான் எப்படி கட்டாயப்படுத்துவது? அதனால் அவர் நான் தியானம் செய்யட்டுமா என்று கேட்டபோது சரி என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. சில நாளைக்கு பின் அவர் வந்து, பகவானே, என் மனம் தியானத்தில் நிலை பெற முடிவதில்லை, நான் ஜபம் செய்யட்டுமா என்று கேட்பார். அப்படி கேட்கும்போது நான் என்ன சொல்வது? சரி என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மாதிரியே சில நாட்கள் கழித்தாயினும் ஒரு நாள் அவர் வந்து, என் மனம் ஜபத்தில் ஏகாக்கிரம் உறுவதில்லை, என் நாக்கு மட்டும் ஜபத்தை செய்கிறது, மனமோ பற்பல எண்ணங்களை எண்ணி அலைகிறது, அதனால் நான் பூஜை ஸ்தோத்திரங்கள் இவைகளை செய்யவா என்று முறையிடலாம். அப்போதும் சரி சரி என்று சொல்வதைத் தவிர அவரது முறையீடுகளுக்கெல்லாம் நான் வேறு என்ன சொல்ல முடியும்? ஒருவன் ஸ்தோத்திரமோ பூஜையோ ஜபமோ தியானமோ எது ஒன்றையாவது செய்ய உண்மையான முயற்சியுடையவனாயிருப்பானாயில் ஆன்ம விசாரத்திற்கும் அந்த அளவு உண்மை முயற்சி ஒன்றே போதும். இம்மாதிரி குறை முறைகளெல்லாம் உண்மையாகவே எந்த ஒரு சாதனையையும் செய்யவோ பயனடையவோ மெய்யான சிரத்தை உதிக்காதவர்களுக்கே உண்டாகும். அவ்வளவுதான். எந்த சாதனை செய்வதாயிருந்தாலும் அலையும் மனதை திருப்பி இழுத்து வந்து ஒரு குறிப்பிட்ட லட்சியத்திலேயே
நிறுத்த முயல்வது இன்றியமையாதது. எனின் அதை ஏன் தன்னாட்டத்தில், அதாவது ஆத்ம விசாரத்தில் இழுத்து வந்து நிறுத்தப் பழகக்கூடாது? செய்ய வேண்டியது இவ்வளவுதான். பகவத்கீதையிலும் கூட இது கூறப்பட்டுள்ளது. உயர்ந்த தியான வகையாக கருதப்படுகிற அகம் பிரம்மாஸ்மி முதலிய பாவனைகளில் பழக்கப்படும் மனத்தைக் கூட பகவான் அவ்வாறெண்ணல் உரனின்மையினால் என்று உள்ளது 40:32 பாடலில் குறிப்பிடுகின்றார். ஆகையால் ஜபத்யானாதி மூலம் முன்னிலை படற்கை லட்சியங்களில் மனம் பெறுவது பலமல்ல, பலகீனமே. முன்னோக்கி பறக்கும் பந்தய குதிரை பின்னோக்கி இழுக்க வேண்டிய கவலையேற்றத்திற்கு உதவுமா? உதவாது. ஆனால் இப்படி பழக பழக மனத்திற்கு தன் பிறப்பிடத்தில் தங்கி நிற்கும் சக்தி அதிகரிக்கின்றது என்று பகவான் எச்சாதனத்தை குறிக்கின்றாரோ அந்த தன்னாட்டமே மனத்திற்கு சத்தியமான பலத்தை தரும் சாதனமாகும். இதுவரை யாதொரு அந்நிய லட்சியத்திலும், அதாவது சாதனத்திலும் பழகிக்கொள்ளாததும், சோம்பலற்று உற்சாகத்தோடு உள்ளதும், எதிர்த்து வாதாடாமல் சொன்னதை உடனே கேட்கும் குழந்தை போன்ற பணிவு சுபாவத்துடன் உள்ளதுமான மனத்தை உடையவர்களுக்கெல்லாம் பகவானிடம் வந்ததும் உடனே தம் மனத்தை நேரே நான் யார் என்ற தற்கவனத்தில் பழக்கி மேற்கண்டவாறு உண்மையான மனோபலம் பெற்றதால் ஐயே அதிசுலபம் ஆன்மவித்தை என்று அனுபவமுற்றனர். இதர சாதனங்கள் தரும் மனோபலத்தை விட ஆன்ம ஞானத்திற்கு வேண்டிய மெய்யான மனோபலத்தை இவ்விதம் நான் யார் என்ற விசாரமே கொடுத்துவிடக்கூடியதாயிருக்க ஆன்ம விசார மார்க்கம் கஷ்டம் என்றும் ஜபத்யானாதி யோக முறைகள் சுலபம் என்றும் பொதுவாக நம்மவருள் ஸ்ரீ ரமண பக்தருள்ளும் ஓர் கருத்து இருந்தும் பரவியும் வருகிறது. இது எவ்வளவு தூரம் உண்மை என்றும் பார்ப்போம். பகவானுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், எம்மார்க்க மதனினும் இம்மார்க்கம் மிக்கெளிது, மார்க்கம் நேர் யார்க்கும் இது என்பதாம் என்று முறையே ஆன்மவித்தை கீர்த்தனம் 4வது சரணத்தினின்றும் உபதேச உந்தியார் 17வது பாடலினின்றும் தெரிகிறது. அதாவது இவ்வான்ம விசார மார்க்கத்தை ஏனைய எல்லா மார்க்கங்களையும் விட சுலபமானதென்றும், அது மட்டுமன்றி எல்லோருக்குமே சுலபமானதென்றும் பகவான் அபிப்பிராயப்படுவதாக ஆகின்றது. எக்காரணத்தினால் பகவான் இப்படி அபிப்பிராயப்படுகிறார்? அவரது அபிப்பிராயத்தில் சரியான நியாயம் இருக்க முடியுமா? இருக்குமாயின் அது எங்கனம் என்றவாறு யோசித்துப் பார்க்காமல் நம்மவருள் சிலர் அது பகவானுக்குத்தான் சுலபம், ஏனையோர்க்கு இயலாததே என்று சொல்லிக்கொண்டு தைரியம் இழப்பதுண்டு. இந்த தைரியமே நமது குறிக்கோளை தேடித்தரக்கூடிய சிரத்தையாகையால் அதை இழக்காமல் இருப்பதற்காக பகவானது அபிப்பிராயத்திலுள்ள நியாயத்தை சிறிது கவனிப்போம். ஒன்றை நாம் சுலபம் அல்லது கஷ்டம் என்று கூறுவதன் கருத்தென்ன? சுலபம் என்றால் என்ன? கஷ்டம் என்றால் என்ன? எது நம்மால் விரும்பப்படாததோ, எது நம்மால் செய்ய முடியாததோ, எது நமக்கு தெரியாததோ அதையே கஷ்டம் என்கிறோம். எது முன்பே நமக்கு விருப்பமுள்ளதோ இச்சை, எதை நாம் முன்பே ஒரு முறை செய்து முடிக்கக்கூடியதாய் நம்மால் இயன்றதாய் இருக்கின்றதோ கிரியை, எதை நாம் முன்பே அறிந்திருக்கிறோமோ ஞானம், அதையே சுலபம் என்கிறோம். அதாவது எவை முன்பே நமது இச்சா கிரிய ஞான சக்திக்கு அனுபவம் உள்ளவையோ அவைகளே சுலபம் என்பதும், அவ்வாறு முன் அனுபவமற்றவை கஷ்டம் என்பதும் முடிவு. இதுவே கஷ்டம் சுலபம் என்பதன் இலக்கணம். அதன்படி ஜபத்யானாதி யோக முயற்சி சுலபமா அல்லது ஆன்ம விசார முயற்சி சுலபமா என்று பார்ப்போம்.
முன்பே கூறியபடி முன்னிலை அல்லது படற்கைகளின் நாட்டமே ஜபத்யானாதி யோகமாகின்ற இதர மார்க்கங்கள். பகவான் உபதேசிக்கும் ஆன்ம விசாரமோ தன்மையின் நாட்டம். மனத்தின் ஏகாக்கிர சக்தியை முன்னிலை படற்கை பொருள்களில் செலுத்துவது ஜபம், தியானம் அல்லது 4 வகை யோக சாதனைகளுக்கு அவசியமாகின்றது. அது பகிர்முகமே. மனத்தின் ஏகாக்கிர சக்தியை, அதாவது தன்மையை நாடுவதில் கவனிப்பதில் செலுத்துவது ஆன்ம விசாரம் எனப்படுகிறது. முன்னிலை படற்கைகளை பற்றி முன்னனுபவமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இச்சா கிரியா ஞானானுபவங்களை காட்டிலும் தன்மையை பற்றி, அதாவது ஒவ்வொரு சாமானிய மனிதனும் கூட இச்சா கிரியா ஞானானுபவங்கள் அதிகமாகவும் சுபாவமாகவும் ஏற்பட்டிருக்கின்றன என்பது சற்று ஆராய்ந்தாலே விளங்கும். ஆராய்வோம். முன்னிலை படற்கையின் மேல் முயற்சிகளாகிய ஒரு நாமம், ரூபம், பாவம் அல்லது சடாதார சக்கரஸ்தானங்கள் முதலியவைகள் நமக்கு புதிதாக அறிவிக்கப்பட்டு, அதாவது ஞானம், விரும்பி, அதாவது இச்சை, இயற்றுமாறு, அதாவது கிரியை உபதேசிக்கப்படுகின்றன. அவை, அதாவது நாம் குருவாக நினைப்பவர்களால் பிறரால் நமக்கு தூண்டப்படும் வரை முன்பே தெரியாத இச்சா கிரியா ஞானானுபவங்களே ஆகும். உதாரணமாக, ஒரு தெய்வ நாம ரூபத்தையோ காயத்ரி போன்ற புனித மந்திரங்களையோ நமது தாய் தந்தையர்களாவது அல்லது யாரேனும் பெரியோர்களுள் ஒருவரது உபதேசிப்பதாக வைத்துக்கொள்வோம். அவர்கள் அம்மந்திர தியான மூர்த்திகளை உபதேசித்துக் கொடுக்கும் முன் நாம் அதனை அறிந்ததில்லை. அதன் பிறகே புதிதாக அதை பற்றிய அறிவை பெறுகிறோம். அதாவது அப்படி ஓர் மந்திரம் அல்லது தியானம் இருக்கிறது என்ற அறிவை, ஞானானுபவத்தை அப்போதுதான் புதிதாக பெறுகிறோம். அவ்வாறே அப்பெரியோர்களால் அம்மந்திரம் அல்லது தியானத்தின் அருமை, பெருமை, வலிமை முதலியவற்றை கேள்விப்பட்ட பிறகே அதன் மேல் விசுவாசம், பிரியம் நமக்கு உண்டாகிறது. இது புதிதாக நமக்கு உண்டாக்கப்படும் பிரியமே. அதாவது அதன் மேல் நமக்கு ஏற்படும் இச்சானுபவம் புதியதே என்று தெரிகிறது. அவ்வாறே அம்மந்திர ஜபம் அல்லது மூர்த்தி தியானம் அல்லது பாவனைகளை நாம் அதற்கு முன் செய்தறியோம். அம்மந்திரத்தை அப்படி சுத்தமாக உச்சரிப்பது என்றும், தொனியில் ஏற்ற இறக்க நிறுத்தங்களை ஓரிரு முறை அப்பெரியோர்களின் முன் நாம் உச்சரித்து காட்டி திருத்தங்களை மேற்கொண்ட பிறகே அதனை சரியாகச் செய்ய இயற்ற அறிகிறோம். தியானம் முதலியவைகளும் இப்படியே. அதாவது அவற்றின் கிரியா அனுபவம் நமக்கு அதற்கு முன் இல்லாதிருந்து பிறகே ஏற்படுகிறது. பிராணாயாமம், ஹட, ராஜயோக சாதனைகளும் இப்படிப்பட்ட இதற்கு முன் நமக்கில்லாத புதிய இச்சா கிரியா ஞானானுபவங்களே ஆகின்றன அல்லவா? ஆனால் தன்மையின் முயற்சியிலோ நமக்கு இச்சா கிரியா ஞானானுபவங்கள் எவ்வித புற தூண்டுதலுமின்றியே எப்போதுமே முன்பே இயல்பாகவே இருந்து வருவன. எவ்வாறெனின், நாம் ஒவ்வொருவருக்கும் முன்னிலை படற்கை பொருள்கள் யாவற்றையும் விட தன்மையாகிய நம்மேலேயே அதிக பிரியம் இருக்கின்றது. இது முன்பே 2ஆம் அத்தியாயத்தில் 16, 17 பக்கங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இயல்பாகவே தன்மையின் மேலுள்ள இச்சானுபவம் முதலாவதாக நிரூபணமாகிறது. இரண்டாவதாக, நாமல்லாத தேகாத்ம பாவத்திலிருந்து யாதொரு முயற்சியும் இன்றியே சுலபமாக இயல்பாக நாம் நம்மை தினம் தினம் தூக்கத்தில் பிரித்து கொண்டு இருந்து வருகிறோம். இப்படி பிரித்து கொள்ள முடிவதானது தன்மை மாத்திரமாக நாம் எஞ்சி நிற்கவல்ல நமது கிரியானுபவத்தை நிரூபிக்கிறது. மூன்றாவதாக, கண்ணுக்கு தன் தேகம் கூட தெரியாத காரிருள் அறையில் ஒருவன் உட்கார்ந்திருப்பதாக வைத்துக் கொள்வோம். வெளியில் இருக்கும் ஒருவன்
அவனை உனக்கு அருகில் என் புத்தகம் இருக்கிறதா என்று கேட்டால் அவன் அதன் இருப்பை நான் அறியேன் என்கிறான். அவனை நீ இருக்கிறாயா என்று கேட்டால் உடனே ஆகா நான் இருக்கிறேனே என்கிறான். முன்னிலை படற்கைகளை அறிவதற்கு அவசியமான இதர ஒளியின் சகாயமற்ற நிலையிலும் கூட தன்னொளியால் தன்னறிவால் தன் இருப்பை அறிய அவனால் முடிகிறதென்றோ? இன்னும் உடல் மனம் அற்ற தூக்கத்திலும் கூட நான் இருக்கிறேன் என்ற அறிவு யாருக்கும் இருப்பதால் முன்னிலை படற்கைகளை விட தன்மையை பற்றி நமக்கு எப்போதும் உள்ள அறிவு மிக தெளிவாக விளங்குகிறது. இது சாமானிய மனிதர் ஒவ்வொருவருக்கும் தன்மையின் மேலுள்ள ஞான சக்தியை நிரூபிக்கிறது. நாம் முன்பே விரும்பாத ஒன்றை பகவான் விரும்பச் சொல்லி உபதேசித்தால் அது நமக்கு கஷ்டம் எனலாம். நமக்கு இதுவரை தெரியாததை பகவான் தெரிந்து கொள்ளச் சொன்னால் அது கஷ்டம் எனலாம். இதற்கு முன் நாம் இருந்து அனுபவித்தறியாத ஒரு நிலைக்கு நம்மை பகவான் போகச் சொன்னால் அது கஷ்டம் எனலாம். இவ்வாறு தன்மையின் மேல்தான் நமக்கு இச்சா கிரியா ஞானானுபவங்கள் முன்பே தெளிவாக இயல்பாக இருந்து வருவது தெரிகிறபடியால் மேற்கூறிய கஷ்ட சுலபங்களின் இலக்கணப்படி பார்த்தால் ஜபத்யான பிராணாயாம சதுர் யோகமான முன்னிலை படற்கைகளின் முயற்சியை விட தன்மையை நாடும் ஆன்ம விசாரமே மிகச் சுலபமானது என்பது விளங்கும். ஆன்ம விசாரம் ஒன்றே நேரான வழி, மற்ற வழிகள் நேரானவை அல்ல. ஆன்ம விசாரமே ஆன்மாவுக்கு இட்டுச் செல்லும், மற்றவை வேறெங்கோ செல்பவை. அவை நேராக ஆன்மாவை சென்றடைவதில்லை. மற்றவற்றால் ஏதாவது சகாயம் உண்டென்றால் அவை முடிவில் ஒருவனை ஆன்ம விசார நெறியில் கொண்டு வந்து சேர்த்து விடுவதால்தான். கடைசியில் ஒருவன் ஆன்ம விசாரத்தையே செய்ய வேண்டி வருவதால் ஏன் முதலிலேயே அவன் அதை மேற்கொள்ளக்கூடாது? மற்ற வழிகளில் வீணே காலத்தை போக்குவானேன் என்று ஸ்ரீ பகவான் ஒரு முறை கேட்டதுண்டு. இதுவே பகவான் எம்மார்க்கம் அதனினும் இம்மார்க்கம் மிக்க எளிது என்றும் மார்க்கம் நேர் யார்க்கும் இது என்றும் கூறுவதற்கான நியாயமாகும். இது குறித்தே பகவானும் ஆன்மாவானது இங்கேயே இப்பொழுதே நித்திய சித்தமாயுள்ளது என்று அடிக்கடி கூறி வந்துள்ளார். யாருக்கும் இது நேர்மார்க்கம் என்று பகவான் கூறுவதாவது, எவ்வளவு மனோபலமற்றவராயினும் சரியே, இம்மார்க்கத்தில் மனத்திற்கு தன் பிறப்பிடத்தில் தங்கி நிற்கும் சக்தியாகிய உண்மையான மனோபலத்தை, அதாவது பக்குவத்தை பெற்றுவிடலாம் என்பதை குறிக்கின்றது. ஆகையால் அகமுகமாகிய அந்தர்முகமாகிய ஆன்ம நாட்டமே மனத்திற்கு இதர லட்சியங்களை கொடுப்பதை விட மிகச் சிறந்தது என்பதே பகவானது உபதேச சிறப்பு. நாம் எந்த இதர சாதனங்களை மேற்கொண்டாலும் சரி, எப்படியாவது முடிவில் நான் இருக்கிறேன் என்னும் உணர்வை நோக்கி நாம் கவனசக்தியை திருப்பினாலன்றி நமது முடிந்த குறிக்கோளான ஆன்ம ஞானத்தை அடையவே முடியாது. ஏனென்றால் ஆன்மாவை நாடினாலன்றி ஆன்மாவை அறிய முடியாது. ஒரு பொருளை நாம் கவனித்தாலன்றி அதை பற்றிய அறிவு கிட்டாதன்றோ? சூரியன் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஆயினும் நாம் சூரியனை காண விரும்பினால் அதனை நோக்கி நம் கண்களை திருப்பி பார்க்க வேண்டுமல்லவா? அதுபோல சத்திய ஆன்மா எப்போதும் நான் இருக்கிறேன் என்ற தன்மை பொருளின் வடிவில் நம்முள் பிரகாசித்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் நாம் அதை உள்ளபடி அறிய விரும்புவோமாயின் நம் கவனத்தை நாட்டத்தை தன்னை நோக்கி திருப்ப வேண்டும். நாம் நம் எண்ணங்களையோ பிற பொருள்களையோ நாடிக்கொண்டிருக்கும் வரையில் நாம் அவைகளைத்தான் அறிய முடியும். ஆனால் அவற்றினின்றும் நம் கவனத்தை திருப்பி நான் இருக்கிறேன் என்னும் ஆன்ம உணர்வை நோக்கி நாடினால் ஆன்மா
ஒன்றையே நாம் அறிவோம். எனவே எல்லாம் நாட்டத்தை பொறுத்த விஷயமே என்று ஸ்ரீ பகவான் கூறுவதுண்டு. ஆகையால் ஆன்ம ஞானத்தை அடைய நாம் முடிவில் ஆன்ம விசார வழிக்கே வந்தாக வேண்டும். எந்த இதர சாதனைகளை நாம் பயின்றாலும் அவை முடிவில் நம்மை நேர்மார்க்கமான தன்னாட்டத்திற்கு, அதாவது ஆன்ம விசாரத்திற்கு கொண்டு வந்து சேர்க்காவிட்டால், சேர்க்கும் வரையிலும் அவைகளால் நாம் ஆன்மாவை அறிய இயலாது. இக்காரணத்தால் தான் ஆன்மாவை அறிந்து ஆன்மாவிலேயே நிலை பெற, நிஷ்டையுற, தன்மையை நாடும் முயற்சி ஒன்றே பயனுள்ளதும் முடிவானதுமான முயற்சியாகும் என்று அடிக்கடி மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி வந்துள்ளனர் பகவான். அதாவது முன்னிலை படற்கைகள் தம் இருப்பை பெறுவதற்கு நான் இத்தேகம் என்ற நினைப்பு வடிவில் எழுகின்ற அகந்தை எழுச்சியாகிய தன்மையை, அதாவது போலியையே சார்ந்து நிற்க வேண்டியிருக்கின்றது. ஆகையால் கடவுள் முன்னிலை அல்லது படற்கை பொருள்களுள் ஒன்றாக இருப்பவரேயானால் அவர் தம் இருப்புக்கு, அதாவது உண்மைக்கு, சத்துக்கு இவ் அகந்தையின் தயவை நாடி நிற்பவராகி விடுவார். அதாவது உண்மையின் வடிவேயாக இருக்கும் கடவுள் தன்மையே அற்றவராகி விடுவாரன்றோ. ஆகையால் கடவுள் முன்னிலை படற்கைகளுள் ஒன்றாகார். அவர் இப்போலித்தன்மையின் எழுச்சிக்கு ஆதாரமாய், எழுமிடமாய், தன்மையின் உண்மையாய்த்தான் விளங்க முடியும். இவ்வாறு பிரம்மம் அல்லது கடவுளானவர் நான் என்ற அகம் ஸ்வரூப உண்மையாகவே சதா விளங்கிக் கொண்டிருப்பதால் மனத்திற்கு தன்னாட்டத்தை சாதனமாக தருவதே கடவுளை நாடும் பயனுள்ள யோகமாகும். அதனால் சரியான கடவுள் நாட்டமாவது தன்னாட்டமே. ஸ்ரீ சாதுவோம் சுவாமிகள் எழுதிய ரமணவழி என்ற புத்தகத்தின் 5வது அத்தியாயம் முற்றிற்று. 6வது அத்தியாயத்தில் சந்திப்போம்.